Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா மனித வர்க்கத்தை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காண்டி படைத்திருக்கின்றான். வீணாக எந்தவித நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல் மனித வர்க்கம் படைக்கப்படவில்லை. ஒரு உயர்ந்த நோக்கம் வேற உலகத்தில் எந்த ஒரு வஸ்துக்கும் கிடைக்காத, எந்த ஒரு படைப்பினத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம்தான் மனித வர்க்கத்துக்கு கிடைச்சிருக்கு. மனித வர்க்கத்துக்கும் ஜின் வர்க்கத்துக்கும் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தின் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். மற்ற எல்லா படைப்பினங்களும் உலகத்தில் கொஞ்சம் காலம் வாழுது, அனுபவிக்குது, அதுக்கு பிறகு மரணித்து போகுது. மறுமை நாளில் அதுக்காக வேற எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. ஆனால் மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் இவங்க இரண்டு பேரும் வெறும் வாழ்ந்துட்டு போகிறதுக்காக வந்த சமுதாயத்தினர் அல்ல, மாறாக ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் தான் இந்த இரண்டு படைப்பினங்கள். இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையோட நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாரு தான் எங்கே போகிறோம் என்று விளங்குகின்றார்களோ, அறிகின்றார்களோ, அவர்கள் தான் அதுக்குள்ள தயாரிப்புகளை செய்வாங்க. ஒருத்தருக்கு தான் எங்கே போகிறோன்றே தெரியாது, தன்னுடைய மன்சிலே மக்சூத் டெஸ்டினேஷன் எதுன்னு தெரியாட்டி அவர் சரியான திசையில் போக மாட்டார். அவ மனித வர்க்கம் உலகத்துக்கு முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டதிலிருந்து உலகத்துக்கு மனித வர்க்கம் வருது. அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டாங்க. திரும்ப மனித வர்க்கம் போக வேண்டிய இடமும் அதுதான், சொர்க்கம்தான். அதான் மனித வர்க்கத்தை படைக்கப்பட்ட நோக்கம். இபாதத்துன்னு சொன்னால் இபாதத் செஞ்சு சொர்க்கம் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் தாஅதிக மா துபல்லிகுனா பிஹி ஜன்னத்தக். யா அல்லாஹ், எந்த அளவுக்கு நீ உன்னுடைய தாத், உனக்கு வழிபடுறது, உன்னை வணங்குறது எனக்கு ஒரு பங்கு தான்னு சொன்னால் அந்த பங்கு மூலமாக நான் சொர்க்கம் போய் சேரணும். அந்த தாத்தின், அந்த வழிபாட்டின் மூலமாக, அந்த இபாதத்தின் மூலமாக நான் சொர்க்கம் போய் சேரணும். அப்ப இபாதத் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? மனிதன் உலகத்தில் அடிமையாக இருந்துட்டு கேவலம் அடைந்து போறதுக்காண்டி அல்ல. மனிதனுடைய இபாதத் அல்லாஹுடைய அபுதாக இருக்கிறது. இது மனிதனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அந்தஸ்து. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறது என்பது கேவலமாக இருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய அபுதாக ஒரு அடிமையாக இருக்கிறது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பதவி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க விரும்பினால் நபியன் மலிக்கன் ரசூலா, ஒரு அரசனாக இருந்து கொண்டு ரசூலாக அவங்களை ஆக்குகிறோம். நீங்க விரும்பினால் அரசனாக இருந்து கொண்டு உங்களை நபியாக ஆக்குறோம். இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத் எல்லாம் ஆக்கினானோ.
அப்படி இல்லாட்டி அபுதன் ரசூலா, அல்லாஹுடைய அடிமையாக அடியானாக இருந்து கொண்டு ரசூலாக ஆக்குறோம். உங்களுக்கு எது விருப்பம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அபுதன் ரசூலா, நான் என்ன விரும்புகிறேன்? நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்து கொண்டு ரசூலாகவது விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அரசனாக இருந்து நபியாகிறது அல்ல, அரசனாக இருந்து ரசூலா இருக்கிறது அல்ல, மாறாக அடிமையாக இருந்து ரசூலா இருக்கிறத ரசூலா தேர்ந்தெடுத்தாங்க. லா யஸ்தன்கிஃபல் மஸீஹு அன் யகூன அப்தன் லில்லாஹி வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறத அவங்க கேவலமாக கருதல்ல, தாழ்வாக கருதல்ல, மாறாக அது உயர்வாக கருதினாங்க. வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன், மிக பெரும் பெரும் மலக்குகளான அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் கூட அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதை தாழ்மையான ஒரு விஷயமாக கருதல்ல, மாறாக அது ஒரு கண்ணியமாக உயர்வாக கருதினாங்க. உண்மைமதான், உண்மைமதான். ஏன்? நாங்க யாருடைய ஆள்? ரப்புல் ஆலமீன், அகிலத்துக்கெல்லாம் சொந்தக்காரன், அனைத்தையும் படைத்தவன். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து முதல் இறக்கின ஆயத்துன்னா, நபியே நீங்க ஓதுங்க, இக்ரா ஓதுங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். ஹலக் படைத்தானே, அப்படியான அவங்களுடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். ஹலகா படைத்தான். எதை படைத்தான்? ஹலகக, உங்களை படைத்தான் அல்லாஹ் சொன்னான். அல்லது ஹலக்கல் இன்சான், மனிதனை மட்டும் படைத்தான் அல்லாஹ் சொன்னான்? இல்லை, மஃஊல், அதாவது படைக்கப்பட்டது மஹ்லூக் எதுன்னு அல்லாஹ் சொல்லல. அப்படின்னு அர்த்தம் ஜமீ அஷ்யா, அனைத்து வஸ்துக்களையும். ஹாலிக் அல்லாஹ் மட்டும்தான், அனைத்து மஹ்லூக். ஹாலிக் அல்லாஹ் மட்டும்தான், படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான், மற்றதெல்லாம் கைருல்லா அல்ல வமா சிவா அல்லாஹ் அல்லாதவைகள் அனைத்து மஹ்லூக். வானம் பூமி, அதுக்கு வானத்துக்கு மேலே இருக்கக்கூடியவை அர்ஷுடைய பிடிச்சி அனைத்தும், பூமி அதுக்கு கீழே உள்ளவை அனைத்தும், இடைப்பட்டவைகள் அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள். எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதுன்னு மட்டும் மட்டிட முடியாது. அவனால படைக்கப்படாதது எதுவுமே உலகத்தில் கிடையாது. இனிமேல் எதெல்லாம் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிப்பாங்களோ அதுவும் அல்லாஹ்வுடைய மக்லூக் தான், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைதான். அல்லாஹ் கொடுத்த அறிவினால், அல்லாஹ் கொடுத்த மூலப்பொருள்களினால் அவர்கள் தயாரிப்பார்கள், அவ்வளவுதான். ஹாலிக் அல்லாஹ் தான். அப்ப அனைத்தையும் படைத்தவன். 7 வானங்கள், 7 பூமி, மிக விசாலமான படைப்புகள், மனிதனால சிந்திச்சு பார்க்க முடியாது. வானம் எங்க இருக்குன்னு சொல்லி இன்னும் கூட கண்டுபிடிக்கவும் முடியாது. இன்றைக்கு பல பில்லியன் ட்ரில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அங்கால் இருக்கக்கூடிய கோள்களை கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிச்சதை பார்த்தால் நான் நினைக்கிறேன், வான வெளியில் இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள்ல 1000ல் 1 கண்டுபிடிச்சிருப்பாங்களாடா சந்தேகம்தான். 1000ல் 1 கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லனா மிகவும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்? அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நிறைய படைப்பினங்களை வானத்தில் படைத்திருக்கின்றான். இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறதெல்லாம் வானத்தை அல்ல, வானவெளி இருக்கக்கூடிய கோள்களை தான். வானம் எங்க இருக்கு? அல்லாஹு ஆலம். ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல் இருக்குன்னு சொல்லலாம். மேல் என்று சொன்னா அர்ஷ் வரைக்கும் மேலதான். ஆனா ஹதீஸ்ல வந்திருக்குது, மா பைன ஸமா வல் அர்த் 500 ஆம் மஸீரத்து 500 ஆம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமியிலிருந்து முதல் வானத்துக்கு 500 வருடங்களுடைய தொலைதூரம்னு சொன்னாங்க. 500 வருடம் சொன்னால் 500 வருஷம் நடக்கிற தூரமா அல்ல 500 வருஷம் ஓடுற தூரமா? அது என்ன அல்லாஹு ஆலம். 500 வருடத்துல ஒளியாண்டுகள் என்று சொன்னாலும் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய படைப்பு. ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் வேகத்துல ஒளி போய்கொண்டிருக்கு ஒரு செகண்டுக்கு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் போகும்? ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு தூரம் போகும்? ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ தூரம் 500 வருஷத்துடைய ஒளியாண்டுக்கு அங்கால முதல் வானம் இருக்கு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தஹ்தீத், அதாவது இவ்வளோதாண்டு மட்டிட்டு சொல்ல கிட்டத்தட்ட அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அடுத்த முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானத்துக்கு அதே மாதிரி 500 வருஷத்துடைய தூரம். இரண்டாவது வானத்திலிருந்து மூணாவது வானத்துக்கு அதே மாதிரி 500 வருஷத்துடைய தூரம். இப்படி 7 வானங்களுடைய தூரம். ஒவ்வொரு வானத்துடைய கசாஃபத்னுடைய பரிமன் தடிமன் எவ்வளோ தூரம், அது 500 வருஷத்துடைய தூரம். என்னங்களா? அப்போ எவ்வளோ இந்த பூமியிலிருந்து முதல் வானம் வரைக்கும் உள்ள தூரமோ அந்த வானத்துடைய ஒரு சைஸ் இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம். எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. அதுக்கு மேல அரிசி இருக்கு. அரிசை பத்தி தஃப்சீரோட உலமாக்கள் சொல்றாங்க, அரிசியுடைய ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூலை வரைக்கும் 50,000 வருஷத்துடைய தூரம். முதல் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு 500 வருஷத்துடைய தூரம். அரிசியுடைய ஒரு தூரத்திலிருந்து அடுத்த தூரத்துக்கு 50,000 வருஷத்துடைய தூரம். சிந்திச்சு பார்க்கலாமா? முழு அகிலம் முழு வானவெளியும் அரிசிக்கு கீழே இருக்கு. சரி, ஒரு வானத்துடைய சைஸ் என்ன? இந்த ஏழு பூமிகளை தூக்கி இந்த முழு அகிலத்தையும் தூக்கி முதல் வானத்தில் வச்சால் ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹல்கா, ஒரு வளையம் மாதிரி, ஒரு மோதிரம் அல்லது ஒரு வளையம் மாதிரி இருக்கும். பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு வளையத்தை வச்ச மாதிரி இந்த பூமியை தூக்கி வானத்தில் வச்சா, முதல் வானத்துல 7 பூமியை தூக்கி இரண்டாவது வானத்தில் வச்சா மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு வளையத்தை வச்ச மாதிரி, ஹல்கத்தின் ஃபி ஃபலாத்தின், மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு வைத்த ஒரு வளையம் மாதிரி. இதே மாதிரி 2 வானம் பூமிகள் எல்லாத்தையும் தூக்கி மூணாவது வானத்தில் வச்சா இப்படியே போய்கொண்டிருக்கும். 7 வானத்தையும் தூக்கி அரிசிக்கு முன்னாடி வச்சா அது மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் வச்ச சிறிய ஒரு போல் மாதிரி, அல்ல சிறிய ஒரு வளையம் மாதிரி, சிறிய ஒரு மோதிரம் மாதிரி. அப்ப அல்லாஹ்வுடைய அரிஷ் எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப இவ்வளோ பெரும் படைப்புகளை படைத்த அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு சக்தி மிக்கவன். அல்லதி ஹலக், அல்லாஹ் சொல்றான் படைத்தானே எதை, அனைத்தையும், தன்னை தவிர மற்ற அனைத்தையும் படைத்தானே. அந்த அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஓதுங்க. இப்ப பொதுவாக உலகத்துல ஒருத்தர் சக்தி மிக்கவரா இருந்தால் அவரை அடுத்தவன் மீது அநியாயம் செய்வார். எவருக்கு பவர் இருக்கோ அவர் என்ன செய்வாரு, தன்னை கீழே இருக்கிறவங்க மீது அநியாயம் செய்வாங்க. இதுதான் உலக வளமை. ஆனா அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், இக்ரா வரப்புக்கல் அக்ரம். நபியை நீங்க ஓதுங்க, உங்களோட ரப்பு யாரு? அக்ரம். அக்ரம்னா மிகப்பெரிய கொடை வல்லல், மிகப்பெரிய கிருபையாளன், மிகப்பெரிய கண்ணியவான், மிகப்பெரிய அருளாளன், மிகப்பெரிய உபஹாரி, மிகப்பெரிய கண்ணியவான். அப்படின்டா இவ்வளோ மாபெரும் சக்தியை இருந்தும் கூட அடுத்தவன் மீது எந்த அநியாயம் செய்யாதவன். வலா யகுலும் ரப்புக அஹதா. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ரப் இருக்கிறானவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். லா யகுலும் மிஸ்கால தர்ரா. அணுவளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். அணுவளவும் கூட. அணு எவ்வளவு பெருசு, சின்ன கண்ணால பார்க்க முடியாத ஒரு பொருள், வகுக்க முடியாத ஒரு பொருள். அணுவளவு கூட நான் அநியாயம் செய்ய மாட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இவ்வளோ பெரும் சக்தி மிக்க அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன், மிகப்பெரிய அருளாளன். அப்ப அந்த அல்லாஹ் விளங்கணும், அந்த அல்லாஹ்வை விளங்கணும். அவனை விளங்கினாத்தான் லியாபுதூன் என்பதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஃப்சீர்ல சொல்றாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. லியாரிஃபூன், என்ன விளங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கிறேன். அப்படின்னா இந்த அல்லாஹ் யாரு? இன்னைக்கு என்னுடைய பெருமதி எங்களுக்கு தெரியும், டாலருடைய பெருமதி தெரியும், ரூபாவுடைய பெருமதி தெரியும், வாகனத்துடைய பெருமதி தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய பெருமதியும் தெரியும். தெரியாத ஒன்று இருக்கின்றால் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹுடைய பெருமதி தான். நாங்கள் படைக்கப்பட்டதை அவனை விளங்கணும்னு சொல்லித்தான். சில ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தஆலா ஒரு மறைமுகமான ஹசானாவாக இருந்தான். ஒரு பொக்கிஷம் மறைமுகமாக இருந்துச்சு. அந்த பொக்கிஷத்தை பகிரங்கப்படுத்த, அறிமுகப்படுத்த தான் அல்லாஹு தஆலா இந்த படைப்பினங்களை படைத்திருக்கின்றான், மனித வர்க்கத்தில் படைத்திருக்கின்றான். இன்றைக்கு முழு உலகத்திலையும் மிகப்பெரிய ஒரு டாபிக்காக இருந்தது போன வருஷத்துடைய கடைசி மாதம், அதுக்கு முன்னாடி இருந்தே தொடங்கிட்டது. உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. டிசம்பர் 21 உலகம் அழிய போகுது. மயோன் கலண்டர் அல்லது எவனோ சொல்லிட்டு போனான் பேக்காக வேண்டி முஸ்லிம்கள் கூட பித்து பிடிச்சிருந்தாங்க. ஈமானுடைய பலகீனமானவங்க அந்த நாளை பயந்து கொண்டிருந்தாங்க, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் எத்தனை வாக்குறுதிகள் அளித்திருந்தாங்க.
கியாமத்து நாள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. லா யஅலமுஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கியாமத் எப்ப வரும் என்பது தெரியாது. இன்னல்லாஹ் இன்தஹு இல்மு ஸாஅ, இன்னல்லாஹ் இன்தஹு இல்மு ஸாஅ, அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய கையில தான் கியாமத்து நாளுடைய இல்ம் இருக்கு, எப்ப வரும் என்று சொல்லி. நிச்சயமாக வரும். நபிக்கு கூட தெரியாது, ஜிப்ரீல் அமீனுக்கு கூட தெரியாது. அப்ப மயோன் கலண்டரை தயாரிச்சவனுக்கு எங்க தெரியும்? அலையரோ பைத்தியகாரன் சொன்னான், அவனுக்கு எப்படி தெரியும்? நபிக்கே தெரியாதே. ஹதீஸ் ஜிப்ரீல் பிரபல்யமான ஹதீஸ், மிஷ்காத் ஷரீஃபில் ஆரம்பத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், பல கிதாபுகளில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலாட்ட நிறைய விஷயங்களை கேட்டாங்க. ஈமான்டா என்னன்னு கேட்டாங்க, இஸ்லாம்டா என்னன்னு கேட்டாங்க, இதே மாதிரி இஹ்சான்டா என்னன்னு கேட்டாங்க. அப்போ பல கேள்விகள் கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொன்னாங்க. ஈமான் என்று சொன்னால் அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. 6 விஷயங்கள் மீது நீங்க ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் மீது, மலக்குமார்கள் மீது, கியாமத் நாள் மீது, வேதங்கள் மீது. நலவுகள் கெடுதல் அனைத்து அல்லாஹ்வுடைய கையிலிருந்து தான் வருது. நபிமார்கள் இது மாதிரி விஷயங்கள் மீது நம்பும்படி இதான் ஈமான் சொன்னாங்க. அடுத்த அவசரம் சதக்த, நீங்க உண்மை சொல்லிட்டீங்க. ஜிப்ரீல் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க இவர் ஆள் வந்தால் புது ஆள், லா யாரிஃபுஹு மின் அஹதுன், எங்கள யாரும் அவர் அறிந்தது கிடையாது, அறிமுகமான ஒரு மனிதரும் கிடையாது. அப்படின்னா வெளியூர் ஆள். ஆனா லா யுரா அலைஹி அஸ்ரு சஃபர், உள்ளூர் வாசியும் கிடையாது, எங்க யாருக்குமே தெரியாது. அப்போ உள்ளூர் வாசிலாட்டி வெளியூர்லேருந்து வந்திருக்கணும். வெளியூர்லேருந்து பிரயாணம் செஞ்சு வந்திருந்தா ஆடை புழுதியாக இருக்கணும், முடியெல்லாம் புழுதி படிந்திருக்கணும், அழுக்காக இருக்கணும். ஆனா லா யுரா அலைஹி அஸ்ரு சஃபர், அவருடைய உடம்புலையோ ஆடையிலையோ பிரயாணம் செஞ்ச எந்த அடையாளமும் இல்லை. அப்படின்னா பக்கத்துலேருந்து வந்த மாதிரி தெரியுது, பக்கத்து வீட்டிலேருந்து வந்த மாதிரி தெரியுது. ஆனா எங்களுக்கு அறிமுகமான ஒரு மனிதர் அல்ல, புதுமுகமாக இருக்குது. அவ வெளியூர்லேருந்து வந்த மாதிரி அடையாளமும் கிடையாது. இவர் வந்தாரு, உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்கார்ந்தாரு. முன்னால உட்கார்ந்து தன்னுடைய முழங்கால்களை ரசூலுல்லாஹ்வுடைய முழங்கால் படுற மாதிரி உட்கார்ந்தார். அப்படின்னா அவ்வளோ நெருக்கமா உட்கார்ந்தார். இதான் கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்தது யாரும் தெரியுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். சொன்னாங்க அதாக்கும் ஜிப்ரீல் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், இவர் வந்த ஜிப்ரீல் எதுக்கு வந்தார்னா உங்களுக்கு உங்களோட மார்க்கத்தை படிச்சு கொடுக்க வந்தார். அப்படின்னா மார்க்கத்தை எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கொடுக்க வந்தார், மார்க்கத்தை எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கொடுக்க வந்தார். இந்த ஹதீஸுடைய விரிவுரையில சொல்றாங்க அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களோட தீனை படிச்சு கொடுக்க வந்தார்னா உங்களோட தீனை எப்படி படிக்கிற சிஸ்டத்தை சொல்ல வந்தார். இன்றைக்கு சாஞ்சி கொண்டு படிக்கிற இல்மல்ல மார்க்கம் சகோதரர்களே, பட்டன் அமைக்கு கொண்டு கம்ப்யூட்டர்ல சாஞ்சி கொண்டு அப்படி இல்ம படிக்காது. இல்ம் காலடியில போய் கால் மடிச்சு படிக்க வேண்டிய கல்விதான் இல்ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் வந்தார் உங்களுக்கு இன்னமல் இல்ம் பித்தஅல்லும், இல்ம் என்று சொல்லதுக்கே கால் மடிச்சு உட்கார்ந்து படிக்கிறதான் இல்ம், கற்றுக்கொள்றது மரியாதையாக ஒரு உஸ்தாத் மூலமா படிக்கிறது. இன்றைக்கு நாங்க சொல்ல எங்களுக்கு நேரடியாக நாங்க கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல பட்டன் அமைக்கினா எத்தனையோ ஹதீஸ் வருது, குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் வருது, அப்படி நாங்க படிப்போம். அது இல்ம் அல்ல, அது அல்லாஹ் விட்டு தூரமாக்கக்கூடிய அறிவு. இல்ம் என்று சொன்னால் அல்லாஹ் பக்கம் நெருக்கக்கூடியது. அதனாலதான் சொல்லுவாங்க டாக்டரேட், இன்ஜினியரிங், லாயர் ஆகிறது, ப்ரொஃபஸர் ஆகிறது, இது இல்ம் அல்ல, இதுக்கு பேர் ஹுனர். ஹுனர்னா கலை. இல்ம் என்று சொல்றது இறைவன் காலிக் எதை தேடுகிறானோ, எதை வேண்டுகிறானோ, எதை விரும்புகிறானோ, எதை அல்லாஹ்க்கு விருப்பமோ அதுதான் இல்ம். அதாவது அல்லாஹ் எதை தேடுகிறானோ, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அடியாருடைய புறத்திலிருந்து அது இல்ம். மஹ்லூக் எதை நாடுகிறார் அதுக்கு பேர் ஹுனர் அல்லது கலை. அதுக்கு அரபில சொல்லுவாங்க ஃபன், ஃபுனூன், அது கலைகள். இப்ப நாங்க டாக்டரேட் படிக்க கூட அர்த்தம் அல்ல, அதெல்லாம் உண்மையான இல்ம். அது மக்களுக்கு தேவையானது, மஹ்லூக்குக்கு தேவையானது ஒரு கலை. இல்ம் என்று சொல்றதை அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, அல்லாஹ் எதை தேடுகிறானோ, அல்லாஹ் எதை அடியான்ட்டு இந்த நாடுகிறானோ அதான் இல்ம். அப்ப அது எப்படி படிக்கிற சிஸ்டம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து படிச்சு கொடுக்குறாங்க.
கால் மடிச்சு உட்கார்றாங்க, பணிவோடு உட்கார்றாங்க. சொல்றாங்க, சொல்லுங்க நபியே, ஈமான்டா என்ன? இப்ப நான் சொன்ன ஹதீஸ் வார்த்தையில சொன்னாங்க. இதை கேட்டு சொல்ல சதக்த, நீங்க உண்மை சொல்லிட்டீங்கன்னு சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅஜிப்னா மின்ஹு யஸ்அலுஹு வ யுஸத்திகுஹு. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவர் தெரியாத ஆள் மாதிரி கேட்கிறாரு, தெரிஞ்சவர் மாதிரி உண்மைப்பிக்கிறாரு. தெரியாத மாதிரி தான் கேட்டாரு, சதக்த நீங்க உண்மை சொல்றீங்கன்னு சொன்னா அவருக்கு இவர் சொன்னது சரி கன்ஃபார்ம் பண்றான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்து இவர் இப்படி நடந்து கொள்றாரு என்று. ஆனா உட்கார்ந்து இருக்கிற ரொம்ப பணிவாக. அது பிறகு கேட்ட மல் இஸ்லாம் அக்பிர்னி அன் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மின பில்லாஹ் அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ துகீமஸ் ஸலாத். அந்த ஹதீஸ் சொன்னாங்க, அந்த வார்த்தைகளை. நீங்க அல்லாஹ் ஒருவன் என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியான் என்று நீங்க சாட்சி சொல்லணும், அல்லாஹ் ரசூல் என்று சாட்சி சொல்லணும், தொழுகையை நிலைநிறுத்தணும், துகீமஸ் ஸலாத் வ துஅத்தி ஜகாத் கொடுக்கணும், தஸூம ரமதான்ல நோன்பு பிடிக்கணும், வ தஹஜ்ஜல் பைத் இன் இஸ்ததா இலைஹி சபீலா, இன் இஸ்ததாத் இலைஹி சபீலா, உனக்கு வசதி இருந்தா நீ ஹஜ் செய்ய. அப்ப இஸ்லாத்துடைய 5 கடமைகளே சொன்னாங்க. அதுக்கு பிறகு கேட்டாங்க, அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான்டால் என்னன்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீங்க அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்னு சொன்னால் கஅன்னக தராஹ், நீங்க அல்லாஹ்வை பார்ப்பது போன்று இருக்க வேண்டும். இதுல நிறைய மக்களுக்கு சந்தேகம் வர்றது, அல்லாஹுக்கு தான் உருவம் ஒன்று கிடையாது, அப்ப நாங்க எப்படி அல்லாஹை பார்க்கிற மாதிரி எப்படி வணங்குறது? ஏன்னா உருவம் இல்லாதவன், உருவம் கற்பிக்கிறது அல்லாஹ்க்கு பெரும் பாவம். அப்ப எப்படி நாங்க அவனை பார்க்கிற மாதிரி? அதான் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீங்க அல்லாஹை பார்க்கிற மாதிரி. அப்படின்னா பார்க்கிறண்டல்ல, அந்த ஃபீலிங், உங்களோட உணர்வு எந்த அளவுக்கு மிகைக்கணும்டா, அல்லாஹ் நான் பார்க்கிற மாதிரி அந்த ஒரு முஹப்பத், அன்பு, நேசம் வந்துடணும், உள்ளத்துடைய தன்மை மாறிடணும். அல்லாஹ் திக்ர் செஞ்சு அல்லாஹ் ஞாபகம் செஞ்சு அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வரணும். அதுக்கு பிறகு சொன்னா ஃபைலன் தக்கும் தராக, அப்படி உங்களுக்கு பார்க்குற மாதிரி தெரியலையா, ஃபைன்னஹு யராக், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இதுக்கு சொல்லுவாங்க, கண்கருடானவர் அவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் பிரசிடென்ட் பார்த்துட்டு வந்தேன், பிரசிடென்ட்டை பார்த்துட்டு வந்தேன், அல்ல மந்திரியை பார்த்துட்டு வந்தேன், அல்ல 2 நாளை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லாரு. அப்போ அவர் என்ன கண்குருடான எப்படி பார்த்தாரு என்று சொன்னால், அவருடைய அங்கே சமூகம் அளித்தது, அவருக்கு முன்னாடி அவர் ஆஜரானது, இவர் அவரை பார்த்ததை எந்த அளவுக்கு அவருக்கு மிகைப்புண்டாருன்னு அவர் பார்த்த மாதிரி பார்த்தேன்னு சொல்றார். இதே மாதிரி அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். இபாதத் செய்யும் பொழுது மனிதன் உணர்வு என்ன உண்டாகணும், அல்லாஹ்க்கு எனக்கு அல்லாஹ் பார்க்கலாதான், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுடைய சிந்தனை மிகைச்சு நான் அல்லாஹ் பார்க்குற மாதிரி உண்டாகும்னு சொன்னாங்க. அப்பவும் சதக்த, நீங்க உண்மை சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் சொல்ல வந்த விஷயம், இவங்க கேட்டாங்க, மத்தஸா, கியாமத் எப்ப வரும்னு கேட்டாங்க, கியாமத் எப்ப வரும்னு கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் ரசூல் என்ன சொன்னாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பியஅலம மினஸ் ஸாயில், மல் மஸ்ஊலு அன்ஹா பியஅலம மினஸ் ஸாயில், நான் கேட்கப்பட்டவன், நீங்க கேட்டவங்க. கேட்கப்பட்டவர் இருக்கிறாரே, அவரு கேட்டவரை விட கூடுதலா தெரிஞ்சவர் அல்ல. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்படின்னா கியாமத் எப்ப வரும் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, உங்கள்கிட்ட கேட்குறாங்க கியாமத் எப்ப வரும். குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ் லா யுஜல்லிஹா இல்லா வக்திஹா, சொல்லுங்க நபியே, கியாமத்துடைய இல்ம் உங்களுக்கு இல்லை, லா யஅலமுஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் கியாமத் எப்ப வரும். லா யுஜல்லிஹா இல்லல்லாஹ் லியஜலி, அந்த நேரம் வரும்பொழுது அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். கியாமத் வரும் நிச்சயமா. கியாமத் வாரத்துக்கு நாங்க நினைக்கிற மாதிரி அதுவும் ஒரு பலகீனம் தான். ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, அப்படி டிசம்பர் 21 உலகம் அழியாது என்று சொல்றாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க, அவங்க அழியும் அல்லாஹ்க்கு மட்டும் தானே தெரியும். இந்த பாட்டு ஓகே, 2வது ஒரு பாட்டு ஒன்று கொண்டு வரோம்னா அதுக்கு மிச்சம் காலம் வைக்குது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரணும், தஜ்ஜால் வரணும்,
இதை மாதிரி எங்களுடைய ஹதீஸில் இருக்கு நிச்சயம், அது எந்த மறுப்பும் கிடையாது. அதனால இப்ப வராதுன்னு சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை ஜும்மா பயான் ஒன்று செஞ்சாங்க. அனவசாத்துக ஹாத்தைன், இந்த ரெண்டு விரலையும் சொன்னாங்க, கலிமா விரல், சைக்கினுடைய விரல், நடு விரல், இது ரெண்டையும் காட்டி சொன்னா நானும் கியாமத்தும் இதை மாதிரி சொன்னாங்க. அப்படின்டா இவ்வளோ நாங்க நெருக்கமா இருக்கிறோம், கியாமத்து நானும் இவ்வளோ நெருக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உலமாக்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, இந்த விரலை விட, கலிமா விரல், அதாவது சைக்கினை செய்யக்கூடிய விரலை விட நடுவிரல் கொஞ்சம் உயரமானது, என்னை விட அது கொஞ்சம் முந்தி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா கொஞ்சம் தாண்டி வரும், கொஞ்சம் பிந்தி இருக்கு, எனக்கு கொஞ்சம் பிறகு வரும். அது எவ்வளோ காலம் என்பது தெரியாது. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுவிச்சாங்க, எங்களுக்கு தொழுவிச்சுட்டு மிம்பருக்கு ஏறினாங்க, நிறைய விஷயங்களை பேசினாங்க, பெரிய ஒரு பயான். லொஹருடைய நேரம் வந்துச்சு, மிம்பரை விட்டு இறங்கினாங்க, லொஹர் தொழுவிச்சாங்க, பிறகு மிம்பருக்கு ஏறினாங்க, பிறகு பயான் பண்ணாங்க அசர் வரைக்கும், பிறகு மிம்பர் விட்டு இறங்கினாங்க, அசர் தொழுவிச்சாங்க, பிறகு மிம்பர்ல ஏறினாங்க, மக்ரிப் வரைக்கும் பயான் பண்ணாங்க. அப்போ உலகம் அழியும் வரைக்கும் என்னென்னலாம் நடக்குமோ அந்த செய்தியை நிறைய சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள்ல யாரு மிகப்பெரிய அறிவாளிகள் அதை மன்னன் செஞ்சு கொண்டாங்க, ஃபஹஃபிதஹா மன் ஹஃபிதஹா வன்சிஹா மன்னசிஹா, யாரு பாடமாக்க முடியுமோ அவங்க பாடமாக்கி கொண்டாங்க, மன்னன் செஞ்சு கொண்டாங்க. அந்த செய்திகளை மறக்கிறவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பயான் அது, ஃபஜர்ல இருந்து லொஹர் வரைக்கும் எந்த இடைவெளியும் கிடையாது. முஸ்னத் அஹ்மதில் வருது, இதே மாதிரி முஸ்லிம் ஷரீஃப் இந்த ரிவாயத்து வருது, புகாரி ஷரீஃபில் ஒரு பகுதி வந்திருக்கு இந்த ஹதீஸுடைய. அடுத்த ரிவாயத்தில் வருது, மக்ரிப் சூரியன் மறைய கிட்ட சொன்னாங்க, இன்னும் கியாமத் இவ்வளவுதான் இருக்குது, கியாமத்துக்கும் உலகத்துக்கும் இவ்வளோ தான் டைம் பேலன்ஸா இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ? சூரிய மறைய நெருங்கி இருக்குது, நெருங்கி மறைகிற அளவுக்கு தான் நேரம் பாக்கியா இருக்குது, உலகம் அழிஞ்சிடுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல, உலகம் ஆரம்பிச்சத்திலிருந்து உள்ள காலம் இருக்குது, அது இப்ப இதுவரைக்கும் இருந்த மாதிரி, இதுக்கு பிறகுள்ள நேரம் உலகத்துடைய காலம் எவ்வளவு எஞ்சி இருக்குன்னு சொன்னால், இந்த சூரிய மறைய தொடங்கி மறையும் வரைக்கும் உள்ள நேரங்கள், மறைய தொடங்கி மறைகிறதுக்கு எவ்வளவு நேரம், ஒரு 20 நிமிஷம், கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் தான் இருக்கு. அப்படின்னா ஒரு நாளுடைய நேரம் 12 ஹவர்னு வச்சா, பகலுடைய நேரம் 12 ஹவர் அல்ல 13 ஹவர்னு சொன்னால் 12.5 ஹவருக்கு மேலே முடிஞ்சிட்டது, இன்னொரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் தான் எஞ்சி இருக்குன்னு அர்த்தம். எப்போ சொன்னாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி. உலகத்துடைய காலம் முடிஞ்சிட்டே வருது. உலகத்துடைய காலம் எது? அது அல்லாஹு ஆலம், அல்லாஹை தவிர யாருக்கும் தெரியாது. உலகம் எப்ப ஆரம்பிச்சது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது உலகம் ஆரம்பிச்சதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது சில அறிவிப்புகள் படி 10,000 வருஷம் கிட்டத்தட்ட. சில அறிவிப்புகள் படி கவனிச்சு பார்த்த நபிமாருடைய காலத்தை வச்சு ஒரு 8,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தாங்க. மனித வர்க்கத்துடைய காலம் 8,000 அல்லது 10,000 வருஷத்துடைய காலம் இதுவரைக்கும். இதுக்கு பிறகு எவ்வளவு காலம் இருப்பாங்க அல்லாஹு ஆலம். ஆனா உலகத்துடைய காலம் இருக்கே, அது பல 1000, பல மில்லியன், பல ட்ரில்லியன் வருஷங்களாக கூட இருக்கலாம் உலகத்துடைய காலம். ஏனென்று சொன்னா அல்லாஹு தாலா 6 நாட்கள்ல வானம், பூமி, மலைகள், இடைப்பட்ட எல்லாத்தையும் எல்லாம் படைச்சான். எல்லாத்தையும் படைச்சு கடைசியாகத்தான் மனிதனை படைச்சான், கடைசியாகத்தான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதபல்லாஹு மகாதிரல் ஹலாயிக் கப்ல யஹ்லுக ஸமாவாத்தி வல் அர்த் பி 50,000 ஆம். வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருடத்துக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்துடைய தக்தீரை எழுதிட்டான். வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பனா மனித வர்க்கம் ரொம்ப பின்னாடி வந்திருக்கு. அதுக்கு எவ்வளவு காலத்துக்கு பிறகு வானம் பூமி படைக்கப்பட்டிருக்குது? அதுக்கு எவ்வளவு காலத்துக்கு பிறகு மனித வர்க்கம் வந்திருக்கு? அல்லாஹு ஆலம். இன்னைக்கு பல சயின்டிஸ்ட்கள், உலக ஆய்வாளர்கள் இதே மாதிரி முந்திய வேதங்கள்ல, தௌராத்துல, இன்ஜீல்ல, ஜபூர்ல, பல வேதங்கள்ல வந்திருக்கக்கூடிய இஸ்ராயலி ரிவாயாத்துகளும் இருக்குது. சயின்டிஸ்டுகளுடைய கண்டுபிடிப்பு உலகம் ஆரம்பிச்சு பல மில்லியன் ட்ரில்லியன் வருஷம் சொல்றாங்க. இன்றைக்கு எனர்ஷிமா ஐலாண்ட் இருக்கு, அங்க நாங்க போனோம், அங்க பார்த்து நாங்க எழுதிக்கிறாங்க குகையில
30 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 30 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுதான் எனோஷிமா ஐலாண்ட். அந்த பகுதி அந்த பூமிக்கு கீழே இருந்தது, கடலுக்குள்ளால் இந்த பகுதி வெளியே வந்திருக்கு. 30 மில்லியன் அல்லாஹு ஆலம், உண்மையா அல்லாஹுக்கு தான் தெரியும். இருக்கலாம். ஏன் ஹதீஸ்ல ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி எங்க ஹதீஸ்லயும் கிடையாது, குர்ஆன்லயும் கூட அல்லாஹ் தஆலா சொல்லல. நீண்ட காலத்துக்கு முன்னாடி அல்லாஹ் படைச்சிட்டான். அது எத்தனை கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும். ஆனா மனித வர்க்கம் ஒரு 10,000 அல்லது 8,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் ஆரம்பிச்சதுடைய காலத்திலிருந்து இப்ப எஞ்சிருக்கக்கூடிய காலம் இருக்கே, சூரியன் மறைய தொடங்கினத்திலிருந்து மறையும் வரைக்கும் உள்ளக்கூடிய நேரம் மட்டும் தான் எஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அது எப்ப வரலாம் என்பது எங்களுக்கு தெரியாது, அது நாளை கூட வரலாம். ஏன் வமா அம்ரு சாஅத்தி இல்லா கலம்ஹிம் பில் பஸர் அவ் அக்ரப். அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய செய்தி இருக்குதே அது கண் இமை கொட்டி திறக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். கண் இமை கொட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி வரும். அக்ரப் அல்லது அதை விட நெருக்கமாக வரும். அதனால எங்களுடைய கடமை என்ன? யஸ்தாஜில் பிஹல்லதீன லா யுமினூன பிஹா வல்லதீன யுமினூன பிஹா முஷ்ஃபிகூன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் கியாமத்தை பற்றி நம்பாம இருக்கிறார்களோ அவர்கள் அவசரப்படுகின்றார்கள். கியாமத்து வந்தா நல்லா இருக்குமே, கொண்டு வாங்களே அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அது யாரு? கியாமத்து நம்பாதவங்க. இப்ப செய்தி ஒரு உண்மையான செய்தி அல்லன்னு கருதினவங்க. ஆனா வல்லதீன யுமினூன பிஹா, யாரு கியாமத்தை நம்புகின்றார்களோ அவர்கள் முஷ்ஃபிகூன மின்ஹா, அதை பயப்படுவார்கள். ஏன் பயப்படுவாங்க? கேலிகனுக்கு தொடங்கிடுமே. மன் மாத்த காம் ஃபக்கத் காமத் கியாமத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மௌத்தாகிறாரோ அவருடைய கியாமத் ஆரம்பிச்சிடும். யார் மௌத்தாகிட்டாரோ அவருடைய கியாமத் ஆரம்பிச்சிடும். அப்படின்னா சிறிய கியாமத்து சுகுரா, சிறிய கியாமத் ஆரம்பிச்சிடும். கபூர்ல கேலி கணக்கு தொடங்கிடும், வேதனை தொடங்கிடும், அல்ல இன்பம் தொடங்கிடும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரரே பெரியார்களே, ஹதீஸை விளங்குறதுக்குதே எங்களுடைய புத்தியை மட்டும் வச்சு விளங்க முடியாது. அதுக்கு உலமாக்களுடைய வழிகாட்டுதல் தேவை. அது உலமாக்களுக்கு சில ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்ல முடியலையா, அதற்காக ஹதீஸ் பொய் என்று போயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹா. சூரியன், சூரா யாசீனுடைய ஆயத்து, நிறைய பேர் நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஆயத்து தான். சூரியன் லிமுஸ்தகரின் லஹா, தனக்கு வகுக்கப்பட்ட தரிபடக்கூடிய இடத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்குது. இதான் அதனுடைய தர்ஜுமா, மொழிபெயர்ப்பு. சூரியன் தனக்கு தரிக்கக்கூடிய ஒரு இடத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்குது. இப்ப ஒரு இடத்துல தரிபடுன்னு அர்த்தம். இதுக்கு ஹதீஸ்ல கூட வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ் சொன்னாங்க, சூரியன் இருக்குது. ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட கூட ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல இருந்தாங்க. சூரியன் மறையிற நேரம் வருது. கேட்டாங்க அபூதர், ஹல் தத்ரி ஐன தக்ருபு ஷம்ஸ், சூரியன் எங்க மறையுதுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அபூதர் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் தான் தெரியும்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் மறையும் பொழுது அது அல்லாஹுக்கு முன்னாடி சமூகம் அளிக்குது. போய் அல்லாஹ்ட்ட கேட்குது, யா அல்லாஹ் நான் திரும்ப ஒதுக்கவா வானமாண்டு. அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான், நீ போ, எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து திரும்ப உதயமாகண்டு திரும்ப அந்த இடத்துக்கு வருது. இப்ப எங்களுடைய வெறும் அறிவை பயன்படுத்தினால், நாங்கள் விஞ்ஞானம் படிச்சிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அந்த ஹதீஸ் போய் நஊது பில்லாஹி மின்ஹா. எப்படி பொய் ஆகுது? வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹா, சூரியன் ஒரு இடத்துல போய் தரிக்குதுன்னு குர்ஆன் சொல்லுதோ, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ, சூரியன் தன்னுடைய ஓடு பாதையில ஓடிக்கொண்டே இருக்குது, நான் ஸ்டாப், நிக்கிறதே கிடையாது. இங்க நிக்குதா சூரியன்? ஏன் நிக்காது? இப்ப இங்க சூரியன் மறையுதுண்டா, இதுக்கு பின்னாடி நாடுகள் இன்னும் சூரியன் தான் இருக்கு, இன்னும் பகல் தான். அமெரிக்கால அதை விட பகல். இப்ப இங்க இரவு, அங்க பகல். சில இடங்கள்ல சூரியன் இங்க மறையுதுன்னா அங்க உதயம் அங்க அப்பதான் ஆரம்பிக்குது, சுத்தி கொண்டே இருக்குது.
அப்போ சில இடங்கள் இரவு, சில இடங்களில் பகல். அப்போ தரிக்குது இல்லையே. அப்போ ரசூலை ஏன் அப்படி சொன்னாங்க? அதுக்கு விளக்கம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய் அல்ல. விஞ்ஞானம் ஒத்து வருதா அல்ஹம்துலில்லாஹ், விஞ்ஞானத்தை தூக்கி போடுங்க, ரசூலோட வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்க. இதுதான் ஈமான்தாருடைய அடையாளம். ஹதீஸ் பொய் அல்ல. அதை விளங்குறேன்னு சொன்னா இன்னும் இதுக்கு தஃப்சீர் வேறையும் இருக்கு. நான் ஒரு தஃப்சீரை சொன்னேன். இன்னொரு தஃப்சீரில் வருது லிமுஸ்தகர் இல்லஹான தரிபடக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. அப்படின்டா கியாமத்து நாள் அது ஒரு இடத்துல போய் நிற்கும். கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது, உலகம் அழியும் பொழுது சூரியன் உதிர்ந்து விழும். இதஷம்சு குவ்விரத், சூரியன் ஒளி இழந்திடும், சூரியன் கீழே விழும். வைதல் கவாகிபுன் தஃபரத், நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் உதிர்ந்து விழும், சூரியனும் ஒளி இழந்து விழுந்துடும். அந்த நாளை சொல்றான் அல்லாஹு தஆலா, லிமுஸ்தகரின் லஹனா இல்லா முஸ்தகரின் லஹா, அதுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. அங்க போய் நிற்கும். அது எப்ப? கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது. அப்ப அந்த ஹதீஸ் அந்த விளக்கத்தை தஃப்சீரை வச்சு பார்க்கும்பொழுது எந்த முரண்பாடும் கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு கிராத், இந்த ஆயத்துக்கு இன்னொரு கிராத் இருக்கு. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹாண்டா, அதை இப்படி ஓதிக்கிறாங்க, வஷம்சு தஜ்ரி லா முஸ்தகரின் லஹா, லா முஸ்தகர் லஹா. சூரியன் ஓடிக்கொண்டிருக்க தரிபாடு ஒன்றே கிடையாது. அப்படின்னா நான் ஸ்டாப் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. சிக்கல் வாரது நான் சொன்ன ஆரம்ப ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், இப்னு கஸீர்ல இருக்கு, நிறைய கிதாபுல புகாரில கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. சூரியன் அல்லாஹ்க்கு முன்னாடி சமூகம் அளிக்குது, அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குது, சுஜூது செஞ்சுட்டு நான் என்ன செய்ய? அல்லாஹ் சொல்றானி, ரசூலா அல்லாஹ் சொல்றானி, திரும்பி போ, எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து திரும்ப உதயமாக. அப்போ இது எங்களோட ப்ராக்டிக்கல் எப்படி சாத்தியம்? சகோதர பெரியார்களே, புத்திய பாவிக்கிறவன் நாசமடைவான். அலி ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, யார் தன்னுடைய மிகப்பெரிய அறிவாளி ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, யார் தன்னுடைய புத்தியை நம்பி போறானோ அவன் முட்டி மோதிக்கொள்வான், நாசமடைவான். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு வந்துதா, குர்ஆன் ஹதீஸ், புத்திய ஒரு பக்கம் தூக்கி வைங்க, ஆமன்னா சல்லம்னா, ஈமான் கொண்டோம் ஏற்றுக்கொண்டு போங்க. ஹஜ்ரத் அபூபக்கருக்கு சித்தீக் என்ற பேர் அப்படித்தான் வந்துச்சு, சும்மா வரல. முதல் சொர்க்கவாதியாக மாறினது சமுதாயத்தில், மனித சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் நபிமார்களுக்கு பிறகு சும்மா வரல. புத்திய ஒரு பக்கம் வச்சாங்க, புத்தி எங்க பாய்க்கணும் அங்க பாய்ச்சாங்க. குர்ஆன் ஹதீஸ் வந்துட்டா நின்றுவாங்க. இதுதான் உண்மையான மூமினுக்கு அடையாளம். ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட வந்து சொல்லப்பட்டுச்சு. ஒருத்தர் சொல்றாரு, நான் படுத்திருந்து நான் கொஞ்ச நேரத்துல படுத்து நீக்கும் பொழுது சொல்றாரு அவரு, நான் பைத்துல் மக்திஸ்க்கு போய் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் 7 வானங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்லாரு. கொஞ்ச நேரத்துல விடியறதுக்கு முன்னாடி. நம்பலாமான்னு கேட்டாங்க. அவன் நம்ப முடியாது. எப்படி நம்புறது? சொன்னாங்க, அதானே பார்த்து இந்த ஆளோட சேரவானு சொன்னது உங்களுக்கு, வேற யாரும் சொல்லல, உங்களோட முஹம்மது தான் சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா? அப்படின்னா நான் ஈமான் நம்புகிறேன், உண்மைதான் அவர், நான் நம்புறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, அவங்க சொல்றாங்களா, நான் உண்மை பிக்கிறேன், அது உண்மைதான். நீங்க சொல்லறதுக்கு மேல கூட போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதை நம்புவேன்னு சொன்னாங்க. இதுதான் சகோதர ஈமான். அங்க புத்தியை பாய்க்க கூடாது. அது எப்படி சாத்தியம்? ஏன் புத்தி சொல்லுதோ, பைத்துல் மக்திஸ்க்கு போறதுக்கு ஒரு மாசம், திரும்பி வாரத்துக்கு ஒரு மாசம். பைத்துல் மக்திஸ்க்கு பலஸ்தீனுக்கு அந்த காலத்துடைய பிரயாண தூரம் இருக்க, காபால இருந்து மக்கால இருந்து போறதுக்கு ஒரு மாசம் எடுக்கும், திரும்பி வாரத்துக்கு ஒரு மாசம். அங்க போய் நபிமார்களுக்கு தொழுவிச்சேன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு மேல போய் 7 வானத்துல கண்ட காட்சிகள், அதை கேட்டுக்கு படிக்கிறதுக்கே டைம் போதா. 1 hour 2 hour 3 hour 4 hourக்கு மேல எடுக்கும். எல்லாம் சொல்லல, அவங்க பார்த்த சில விஷயங்களை சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் நேரம் எடுத்தது எவ்வளோ? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலா படுத்த சூடு தாங்குற தண்ணீரத்துக்கு கொஞ்சம் வந்துட்டாங்க. படுத்த சூடு இருக்கு, அது தண்ணீரை ஒரு மனிதன் படுத்துட்டு எழும்பிட்டு போனா அந்த சூடு தண்ணீரத்துக்கு பல மணித்தியாலம் எடுக்காது. ஒரு சில நிமிடங்கள் அந்த சூடு தணிஞ்சிடும். அந்த சூடு தண்ணீரத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. எங்க பைத்துல் மக்திஸ் போயிட்டு அங்கிருந்து 7 வானத்துக்கு போய் உண்மையிலே புத்திய பாவிக்கிறவங்க நாசம் அடைஞ்சிருவாங்க, நஷ்டம் அடைவாங்க. நம்ப முடியாது சகோதரர்களே. அப்ப நான் சொல்ல, இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸ் விளக்கம் சரிதான். எப்படி சரி?
அல்லாஹ் ஒரு மைக்ரோ செகண்ட்ல சூரியனை தன்னுடைய ஓடு பாதையில வச்சு அல்லாஹ்க்கு முன்னாடி சமூகம் அளிக்க வச்சு சுஜூது செஞ்சு திரும்ப அதுக்கு போய் சேருன்னு சொல்றது அல்லாஹ்க்கு முடியாத காரியம் கிடையாது. சொல்றது ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் பொழுது அல்லாஹ்விடத்துல அப்ப கேட்கலாம் ஒருக்க மறையுது இல்லையே. ஜப்பானுக்கு ஒரு தடவை மறையுது, மலேசியாவுக்கு இன்னொரு டைம்ல மறையுது, சிங்கப்பூர்ல இன்னொரு டைம், ஸ்ரீலங்கால இன்னொரு டைம், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதே மாதிரி ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஒவ்வொரு நாடுகள், ஆஸ்திரேலியா வித்தியாசப்படுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் அல்லாஹ் தன்னிடத்துல சூரியனை அழைச்சி திரும்ப போன்று சொல்றது அல்லாஹ்க்கு முடியாத காரியம் கிடையாது. ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் அதனுடைய ஓடு பாதை வித்தியாசமாக அல்லாஹ்க்கு செய்யல். இதான் ஈமான். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப கியாமத்துடைய விஷயம் இருக்கே, வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர் அவ் ஹுவ அக்ரப். கியாமத்துடைய செய்திருக்கே அது கண் இமை கொட்டுவதை விட ஃபாஸ்ட், அல்ல அதை விட நெருக்கமானது. ஒரு ஹதீஸ்ல ஒரு சஹீஹான ஹதீஸ், முஸ்னத் அஹ்மத், இது மாதிரி வேற கிதாபில வந்திருக்குது. இந்த ஹதீஸை வச்சு நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு தப்பான கருத்தை கொண்டு வெளியானங்களும் இருக்கிறாங்க, புத்திய பாவிச்சத்தினால. ரசூலாட்ட கேட்கப்பட்டது கியாமத் எப்போ வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன ஒரு பொடியன் ஒன்று இருந்தார் பக்கத்தில். சொன்னார், இந்த பொடியன் வயசாளி ஆகிறதுக்கு வந்து கியாமத் வரும்னு சொன்னாங்க. இந்த பொடியன் வயசாளி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வயோதிஃபம் வாரத்துக்கு முன்னாடி கியாமத் வரும்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை பார்த்தால் அப்போ அந்த பொடியன் வயசாலியாகி மௌத்தாகி ஆகிட்டா இன்னும் கியாமத்து வரலே. அப்போ ரசூல்லா நவுதுபில்லா பொய் சொன்னாங்களா? பொய் அல்ல. ஹதீஸை பொய் அறிவிச்சாங்களா? அதுவும் பொய் அறிவிக்கல. சஹியான ஹதீஸ், ராவிகள் எல்லாம் சரியானவங்க, ஆதாரபூர்வமானது. அப்போ அறிவிப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு சஹியான ஹதீஸ்ன்னு சொல்ல வர்றதுக்குதே, சும்மா சஹியான ஹதீஸ்ன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தரையும் ஆராய்ந்து வாழ்க்கையிலே பொய் சொல்லாதவங்க, நம்பகரமானவர்கள், யாரையும் ஏமாத்தாதவங்க, சொன்னதுக்கு மாறு செய்யாதவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாதவங்க, இதெல்லாம் கவனிச்சு தான் அவருடைய அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு அவருடைய ஹதீஸை நிராகரிக்கப்படும். அப்ப இவ்வளோ உண்மையாளர்களுடைய அறிவிப்பதை அப்ப எப்படி ஹதீஸ் பொய் அல்ல? அதுக்கு விளக்கம் யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லல. அதுக்குத்தான் இமாம்களின் பக்கம் போக வேண்டியிருக்கு, அவங்களுடைய கருத்தை கேட்க வேண்டியிருக்கு. தன்னுடைய அறிவை பயன்படுத்தினவங்க வழிகட்டு போனாங்க, நிராகரிப்பாளர்களாக கூட மாறினாங்க, நபியை புறக்கணிச்சுட்டு போன கூட்டம் இருக்கிறாங்க இந்த ஹதீஸை பார்த்துட்டு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? ரசூலுல்லாஹ்க்கு விளக்கம் சொன்னாங்க, கியாமத் இப்படி வரும், இந்த பொடியும் வயசாளி ஆகிறதுக்கு முன்னாடி. அப்ப என்ன சொன்னாங்கண்டா, நான் நேரத்தை சொன்ன ஹதீஸ், மன் மாத்த ஃபக்கத் கியாமத் ஸாஅத்துஹு அல்லது கியாமத்துஹு, யார் மௌத்தாகிறாருடைய கியாமத்தை ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த சபையில் இருக்கக்கூடியவங்க யாரும் இந்த பொடியும் வயசாளியாக வரகாட்டி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மௌத்தாயிடுவாங்க. அப்ப அவருடைய கியாமத் தொடங்கிடும், இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கியாமத்தை ஆரம்பிச்சிடும். அதான் அந்த ஹதீஸ்க்கு விளக்கம். இது யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சஹாபியா சொன்னாங்க? இல்ல, இமாம்கள். குர்ஆன் ஹதீஸ்க்கு அந்த அர்ப்பணிச்சவங்க மாதிரி துனியாவுக்கு பின்னாடி ஓடினவங்க அல்ல சகோதர இமாம்கள் சொல்றது. இன்னைக்கு முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் இன்னைக்கு தூக்கி எறிய சொல்றாங்க. எதுக்கு அவங்களோட கருத்துக்களை சொல்றீங்க? அவங்களோட கருத்து இல்லாம நீங்க குர்ஆனை விளங்கி காட்டுங்க பார்ப்போம். விளங்க முடியாது சகோதரர்கள். எவ்வளவு சிக்கலான விஷயங்களுக்கு லேசான கருத்து தந்திருக்கிறாங்க. தன்னுடைய ஆயுள் அர்ப்பணிச்சவங்க, மனோ இச்சையில் அர்ப்பணிச்சவங்க, காலத்தை அர்ப்பணிச்சவங்க, உலகத்துக்காக வேண்டி அல்ல, தீனுக்காக வேண்டி, குர்ஆனுக்காக வேண்டி, இல்முக்காக வேண்டி. ஆக சகோதர பெரியார்களே, அப்ப கியாமத்துல செய்திருக்க பெரிய செய்தி. இந்த செய்தி கியாமத் எப்ப வரும் அதெல்லாம் ரசூலுக்கு தான் தெரியும், இதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனா ஒவ்வொரு மனிதர்களும் பயப்படணும், அது நாளை கூட வரலாம். அடையாளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குதா, அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் வந்து கொண்டுதான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆதாரங்களை, எத்தனை அடையாளங்களை சொன்னாங்களோ அதுல நிறைய வந்து கொண்டிருக்குது. அஷ்ராத்தஹா, அந்த அடையாளங்களை கேட்டாங்க, சொன்னாங்க, அன்தலிதல் அமது ரப்பத்தஹா வ அன்தரல் ஹுஃபாத்தல் உராத்த ரிஆஷா யததாவலூன ஃபில் புன்யான். அதுல சில அடையாளங்களை சொன்னாங்க. அதுல ஒரு அடையாளம், அன்தலிதல் அமது ரப்பத்தஹா, நீங்க பாப்பீங்க அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். அப்படின்டா இன்னைக்கு நடக்குது. அதாவது தாய் வேலைக்காரியாக மாறுவாள், மகள் அவள் அடக்கி ஆள்வாள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு மகள் இன்னைக்கு உம்மவ மகள் அடக்கி ஆடுவாள், வீட்டு வேலைக்கார மாதிரி.
வீட்டுடைய ஆயா யாரு? உம்மா தான். சமையல்காரி யாரு? உம்மா தான். குப்பை கொட்டுறது யாரு? உம்மா தான். அப்படின்னா இவ பெத்த பிள்ளை எஜமானியாக இவளை அடிமையாக ஆக்கி கொண்டிருக்கிறார், இவளை வேலைக்காரியாக மாற்றி கொண்டிருக்கிறார். சகோதரர், இன்றைக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இந்த அடையாளம் நடந்து கொண்டுதான் இருக்குது. இது வெளியாகிட்டது. அடுத்து சொன்னாங்க, செருப்பு கூட அணிய வக்கில்லாதவங்க, ஒழுங்கான உடுப்பு கூட உடுக்க இல்லாம இருந்தவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, அப்படின்னா சாதாரண தொழில் செஞ்சவங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் கட்டிடத்துல போட்டி போடுவாங்க. அவனை விட நான் பெருசா கட்டணும், அவனை விட நான் பெரிய வீடு கட்டணும், அவனை விட நான் அழகாக விசாலமான வீடு கட்டணும். இது இன்றைக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இதுன்னு தொடங்கிட்டது. அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட அடையாளங்கள், இது மாதிரி நிறைய அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்துல சர்வசாதாரணமா பார்க்கிறோம். கியாமத்து நாள் வந்தால் யக்ஃபுருல் ஹரஜ், கியாமத்து நெருங்கும் பொழுது ஃபித்னாக்கள் அதிகரிச்சிடும், நிறைய குழப்பங்கள் வரும், கொலை அதிகரிச்சிடும். அந்த கொலையை சொன்னாங்க, லா யத்ரில் காத்தில் ஃபீமா கதல் வலல் மக்தூல் ஃபீமா குத்தில். கொலை செஞ்சவனுக்கே தெரியாது அவனை போய் எதுக்கு கொலை செஞ்சேன், கொலை செய்யப்பட்டவனுக்கும் தெரியாது அவன் என்ன எதுக்கு கொலை செஞ்சான். நீங்க நடக்குதா இல்லையா? எத்தனை கொலைகள் அநியாயமா கொலை செய்யறாங்க, எந்த காரணமும் கிடையாது. அவன்கிட்ட கேட்ட அவனை ஏன் கொண்டாய் தெரியா? இன்னைக்கு அமெரிக்கால நடக்குதா, இங்க நடக்குதா, எங்க நாடுகள்ல பல நாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த செய்தி உண்மையாயிட்டு வருது. இதே மாதிரி சொன்னாங்க, கியாமத்து நெருங்கினால் சமுதாயத்தினர் காஃபிர்கள் அழைச்சி கொள்வாங்க. எப்படி நீங்க சாப்பாடு பிளேட்டை வச்சுக்கொண்டு வாங்களே சாப்பிடுவோம்னு கூப்பிடுறீங்களோ, அது மாதிரி முஸ்லீம்கள் அடிக்கிறதுக்காக காஃபிர்களுடைய கூட்டம் மற்ற நாடுகளை மற்ற கூட்டத்தை அழைப்பாங்க. வாங்க முஸ்லீம்கள் அழிப்போம், வாங்க முஸ்லீம்கள் அழிப்போம்னு சொல்லி இன்னைக்கு திட்டம் போட்டுக்கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு காலத்துக்கு நடக்குதுன்னு தொடங்கிட்டு. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய அடையாளங்கள் நடந்துட்டது. தஜ்ஜால், மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அது எப்ப வரும் அல்லாஹு ஆலம், கூடிய சீக்கிரம் வரலாம். இப்ப எங்களுடைய பொறுப்பு என்ன? அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் வந்து கேட்டார், மத்தஸா, கியாமத் எப்ப வரும்? ஒரு ஆராபி, கிராமவாசி, வெளியூர்காரர் கேட்டார். அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது அந்த நேரத்துக்கு வரும். மாதத்தலஹா, நீ அதுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சாயின்னு கேட்டாங்க. அந்த கியாமத்துக்கு என்ன தயாரிப்பு செஞ்சாய்? அவன் சொன்னாங்க, நான் அதிகமாக தொழுது நோன்பு பிடிச்சி பெருசாக தயாரிப்பு செய்யலை, வலாக்கின் உஹிப்புல்லாஹ் வ ரசூலா, நான் ஒரு அமல் செஞ்சிருக்கேன், அது என்ன, அல்லாஹ் ரசூலை நான் நேசிக்கிறேன்னு சொன்னார். நான் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன். அப்படின்னா நிறைய நஃபிலான வணக்கங்கள் நான் செய்யாட்டியும் கூட ஃபர்லான கடமையில் ஷரியத்தை பேணிக்கொண்டு தான் இருக்கிறேன். அதோடு நின்று இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன, அல்லாஹ் ரசூலை நான் நேசிக்கிறேன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த மா மன் அஹ்பப்த, நீங்க யாரை நேசிக்கிறோ அவரோட கூட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, நாங்க இந்த ஹதீஸை கேட்டு சந்தோஷப்பட்ட மாதிரி வேற எந்த விஷயத்துக்கும் சந்தோஷப்பட்டது கிடையாது. ஏன்? நாங்களும் ரசூலோட கூட இருப்போமே, ஏன் நாங்கள் ரசூலை நேசிக்கிறோம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இருக்காது. ஏன் இருக்காது? எங்களுக்கு தான் அல்லாஹ் ரசூல் நேசம் கிடையாது. நாங்க நேசிக்கிறது யார? அவங்க சொர்க்கவாதிகளா? அல்லாஹு ஆலம். யார மனைவி மக்களை நேசிக்கிறோம், கட்டாயம் தான். ஆனா அது அல்லாஹ் ரசூலுடைய நேசத்துக்கு பின்னாடி தான் இருக்கணும். அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், இறைநேசர்கள், இவங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலை நேசிச்சவங்க. இன்னைக்கு கேட்கிற இறைநேசர் என்ன அப்படி ஒன்று இருக்குதா? அப்படி ஒரு செய்தியா இருக்கேன் எனக்கு தெரியாம இருக்கு. இன்னைக்கு ஏன் நாங்கள் அல்லாஹ்வை நேசிச்சா தானே இறைநேசம் ஒன்று இருக்குன்னு தெரியும். ரசூலாவை நேசிக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சா தானே நேசிக்க தொடங்கும் சகோதரர்களே. இன்னைக்கு உலகத்துடைய நேசம் நிறைய எங்களுக்கு இருக்கு. காசி பணத்துடைய நேசம் இருக்கு, மனைவி மக்களுடைய நேசம் இருக்கு. மனைவிக்காக வேண்டிய உயிரை கொடுக்கவும் தயார், பிள்ளைகளுக்காக வேண்டிய உயிரை கொடுக்க தயார், கஷ்டப்படுறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு அல்லாஹுக்காக வேண்டிய மார்க்கத்துக்காக வேண்டிய ஏதாவது செய்ய தயாரா? உயிரை கொடுக்க தேவையில்ல. ஏதாவது ஆசையை விட்டு கொடுக்க தயாரான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி இருந்தா தான் எங்களுக்கு தெரியும் இறைநேசன்டா யாருன்னு கேட்போம். பெரியார் யாரு? பெரியார். ஏன்னா நாங்களாம் சிறியவங்க, பெரியார்களை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? சகோதரே, பெரியார்களே, இந்த மாதிரி தன்மைகளால் தான் சஹாபாக்களை மதிக்காத தன்மை,
தாபீன்களை மதிக்காதது, அதுக்கு பிறகு வந்தவங்க இன்றைக்கு கடைசிக்கு அல்லாஹ் ரசூல் எப்படி மதிப்பாங்க? ஏன்னா அந்த வழியில் வந்தவங்க. இன்றைக்கு எல்லாத்துக்கும் பார்த்து ஆதாரம் கேட்குறாங்க, ஆதாரம் கேட்குறாங்க. நான் ஒரு பயானு கேட்டேன்னு சொன்னால் சும்மா நம்புறதில்லை. நான் போய் நெட்டில் தட்டி பார்க்குறேன், தட்டி பார்த்து அங்கே வந்து இருந்து செய்தி இருந்தால் தான் நம்புறேன், இல்லாட்டி இல்லை. நான் சொல்லேன் சகோதரிங்க, போய் பாருங்க, உங்களோட வாப்பட பேர் அடிச்சு பாருங்க, உங்களோட வாப்பட பேர் உங்களோட பேருக்கு மேலே உங்களோட வாப்பட பேர் வராட்டி வாப்போ நம்ப மாட்டீங்களா? உங்களோட உண்மையான அடிச்சு பாருங்க, இன்டர்நெட்டில் உங்களோட பேர் வருமா? இன்டர்நெட்டில் இதை ஃபீட் பண்ணிக்கினா தான் வரும். எல்லா ஹதீஸில் இன்டர்நெட்டில் ஃபீட் பண்ணப்பட்டு கிடையாது, முழு இலும்களும் இன்டர்நெட்டில் கிடையாது. எதை ஃபீட் பண்ணிருக்கதான் வாப்பட பேர் இன்டர்நெட்டில் என்ற பேரோட வாப்பட பேர் வரலன்னு வாப்போ நான் மறுக்கலுமா? மடத்தன சகோதரர்களை புத்தி எங்கேயோ மனிதனை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கு. இன்னைக்கு யாரை மறுத்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு இந்த மறுக்கக்கூடிய தன்மை இருக்குது, இமாம்களை மதிக்காத தன்மை. சொல்லுவாங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசிக்கு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய சமுதாயம் உருவாகிட்டாங்க. இன்னைக்கு ஹதீஸை கூட மறுக்கிறாங்க. இந்த இமாம்களை மறுக்க போய் சொல்லாங்க, நான் ஹதீஸை நம்புறது இல்லை. ஏன் நம்புறது இல்லை? ஹதீஸை யார் எழுதினது? லாஜிக்கா பேசினா அவர் சொல்ல கருத்து சரிதான். சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கு, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், என்னை தொட்டும் குர்ஆனை தவிர வேறு எதையும் எழுதாதீர்கள் ரசூலா தடுத்தாங்க. அப்படின்னா ஹதீஸ் எழுதக்கூடாதுன்னு தடுத்தாங்க, குர்ஆனை மட்டும் எழுதுங்க. அப்ப ரசூலாவை தடுத்திருக்கிறாங்க. இவர் யார்? புகாரி ஹதீஸ் எழுதுறதுக்கு. இவர் யார்? முஸ்லீம். இவர் யார்? அபூ தாவூத். இவர் யார்? நஸை. அடுத்து இவங்க யாரு? 174 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரசூலா வஃபாத்தா கிட்டத்தட்ட 150 160 வருஷத்துக்கு பின்னாடி. அப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கா? நிறைய செய்தி எங்களுக்கு கிடைக்கல, ஒரு சில செய்திகள் கிடைச்சிருக்கலாம். அப்போ இவருக்கு எப்படி கிடைச்சி? புகாரிக்கு முஸ்லீமுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு ஹதீஸை வச்சு பார்க்கறது. தன்னுடைய மனோச்சரிக்கு தோதுவாக வரலையா அந்த ஹதீஸை மறுத்துறது. தனக்கு தோதுவாக எடுத்துக்கொண்டா அது எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி பாஞ்சு எடுத்துக்கிறது. அது ஹதீஸ் இல்லாட்டியும் எடுத்துக்கிறது. அங்கே ஹதீஸையோ குர்ஆன் எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம், மனோ இச்சைக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம் சகோதரர். கடைசிக்கு குர்ஆனை மறுக்க தொடங்கிறோம். ஹதீஸை மறுக்கத்தா குர்ஆனை மறுக்கிற ரொம்ப லேசி. லாஜிக்கை பயன்படுத்தினா ஹதீஸை மறுக்கலாம். எப்படி? உண்மைதான் அவர் சொல்றாரு. ஹதரத் இமாம் புகாரி 174 பிறந்தவர், இமாம் முஸ்லிமுக்கு பின்னாடிக்கு பிறகு வந்தவங்க, இவங்க தான் ஹதீஸ் எழுதினாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி செய்திகள் நிறைய அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. கிடைச்ச செய்திகள் எல்லாம் இப்படி சரியாக இருக்கலாம். இன்னைக்கு சஹீஹான ஹதீஸ் ضعيفான ஹதீஸ்ல யார் சொல்றாங்க? ரசூலா சொன்னாங்க இந்த ஹதீஸ் சொல்லிட்டு இந்த ஹதீஸ் சஹீஹ் है, இன்னொரு ஹதீஸ் சொல்லிட்டு இது ضعيف है. அப்படி எங்கேயாவது இருக்கா? அல்ல ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி சொல்றாங்களா? இல்லை. அப்போ யார் சொல்றாங்க? அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வஃபாத்தானவர், அவர் சொல்றாரு. அல்ல இன்னொருத்தர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போன சொன்னால் சுஃபியானு சௌரி, அப்துல்லா முபாரக், இதே மாதிரி தாரகுத்னி, யஹ்யா இப்னு மஈன், அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, இமாம் திர்மிதி, இப்படி ஒரு 10-12 பேர் பழையவங்க இருந்தாங்க. புதிதவங்க கொஞ்சம் பேர் உருவாகிருக்கிறாங்க. இவங்க தான் அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை ஆராய்ந்து இந்த ஹதீஸ்ல உதாரணமாக இப்னு லஹியான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஞாபக சக்தி பின்னால பலகீனமாகிட்டது, அதனால அவருடைய ஹதீஸ் பலகீனம். இது யார் சொல்றாரு? இப்னு லஹியாக்கு ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள ஒருத்தர் சொல்றாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவரை பத்தி 100 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் சொல்றாரு, இவர் பலகீனமானவர், அதனால இந்த ஹதீஸ் பலகீனமானது. ஏற்றுக்கொள்கிறேன். சொல்றவர் உண்மையானவர். சொல்றவர் யாரு? உண்மையானவர், சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அந்த காலத்துள்ளவங்க அவங்களுக்கு பெரிய இமாம், மிகப்பெரிய தக்குவாதாரி, பக்குவமானவர், அல்லாஹ்வுடைய நேசர், நல்லடியார், மிகப்பெரிய அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப மறுக்கிறவங்களுக்கு இதே மறுக்கணும். அவங்க சரியா இருந்தாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? இமாம் புகாரின் ஒருத்தர் இருந்தாரா என்பதற்கு என்ன ஆதாரம்? இமாம் முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார் என்பதற்கு ஆதாரம்? அப்படின்னு போனா ரசூல் ஒருத்தர் இருந்தாருக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனை மறுக்கலாமே. ஏன் குர்ஆன் எப்படி மறுக்கிறது? குர்ஆன் இறக்கப்பட்டது எப்ப? கோர்வை செய்யப்பட்டது எப்ப? ஹதரத் அபூபக்கருடைய காலத்துல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அப்ப இந்த காலத்தில் எத்தனையோ குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மிஸ் ஆகி இருக்கலாம்.
ஏன் மிஸ் ஆகிறது? யமாமாவுடைய யுத்தத்தில் ஹாஃபிஸ்மார்கள் அதிகமாக கொலை செய்யப்பட்டாங்க என்ற காரணத்துக்காகத்தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதரத் அபூபக்கர்ட்ட வந்து பேசினாங்க, குர்ஆனை ஒன்று சேர்ப்போம். ஹதரத் அபூபக்கர் மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத வேலை எப்படி செய்யறது? என்னால் முடியாது. அவங்க உணர்த்தினாங்க, ஹதரத் இது மிகப்பெரிய தேவை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆனை சேர்க்க வேண்டிய தேவை இருக்கல. ஏன்? குர்ஆனுடைய நபி இருக்கிறாங்க, தேவைப்பட்ட அவங்களே விளக்கம் சொல்லுவாங்க. ஆயத்துக்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஹாஃபிஸ்மார் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு ஹாஃபிஸ்மார் குறைஞ்சிட்டு வராங்க. அதனால குர்ஆனை சேர்த்தாகணும். பல தடவை வற்புறுத்தினது பிறகு ஹதரத் அபூபக்கர் ஒத்துக்கொண்டாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய குர்ஆனுடைய அறிவாளி என்று ரசூலுல்லாஹ்வால புகழப்பட்டவர். அவங்கள கூப்பிட்டாங்க. ஹதரத் அபூபக்கரும் ஹதரத் உமர் வச்சு உட்கார்ந்து பேசினாங்க. அவர் சொன்னார், என்ன வேலை சொல்றீங்க நீங்க? இதை எப்படி நான் செய்யறது? ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை நீங்க சொல்றீங்களா? என்னால் எப்படி ஏழும்? இந்த உமரா சகோதரர்களே, தராவீஹ் 20 ரக்காத் தொழுங்கன்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு மற்ற சஹாபாக்கள் ஒத்து வந்திருப்பாங்களா? எல்லாரும் ஒத்து வந்தாங்களே. எந்த மறுப்பு ஒரு சஹாபியாய் தெரிவிச்சாங்க? ஹதரத் உமர் 20 ரக்காத் தொழுக சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் செய்யாத வேலை நீங்க போய் செய்றீங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? ஸைத் பின் சாபித் கேட்டாரே, இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்க சொல்லுங்க, எப்படி நான் சேர்க்கிறது? ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையே. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செய்யலதான். ஏன் செய்யல? காரணம் இருக்கு. இன்றைக்கு ஏன் தேவை? உமர் சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்க. இன்றைக்கு இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படாட்டி அடுத்த சமுதாயத்துக்கு அல்ல, பல வருடங்கள்ல ஆகும் பொழுது கொஞ்சம் காலம் போக்கல குர்ஆன் மக்களுக்கு போய் சேராது. ஏன்? ஹாஃபிஸ்மார் மூத்தாயிட்டாங்கண்டா, எழுதப்பட்ட பிரதிகள் அழிஞ்சிட்டு என்று சொன்னால் ஒன்றுக்கு சேர்க்கப்படாட்டி குர்ஆன் இன்றைக்கு எனக்கு கையில் கிடைச்சிருக்காது. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி எல்லாமே சத்தியமாக எனக்கு தந்த பொறுப்பு இருக்குதே, ஒரு மலையை தூக்கி இன்னொரு இடத்துல வைங்கன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு லேசா இருந்திருக்கும், இது அவ்வளோ கஷ்டமானு சொன்னாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு உதவிக்கு ஆக்கள் கொடுக்கப்பட்டது. கஷ்டப்பட்டு பல வருடங்கள் அந்த குர்ஆன் வந்து சேர்த்தாங்க. சகோதரே, இப்போ சந்தேகம் வரும். ஷியாக்கள் இன்றைக்கு அந்த கருத்தை புகுத்துறாங்க. யஹூதிகளுடைய பின்னணியில் உருவானவங்க ஷியாக்கள். அவங்க இன்றைக்கு சொல்றாங்க, இந்த குர்ஆன் உண்மையான குர்ஆன் அல்ல, உண்மையான குர்ஆன் 40 ஜுஸு, 10 ஜுஸு எங்க? ஹதரத் ஆயிஷாவோட ஆடு தின்னுட்டு தான். ஏன்? இலைகள் எழுதப்பட்டுச்சு குர்ஆன். இலைகள் எழுதப்பட்டது, பட்டைகள் எழுதப்பட்டது, தோள்கள் எழுதப்பட்டது, பலகையில் எழுதப்பட்டது. அதெல்லாம் தான் அதையும் ஹாஃபிஸ்மாரோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை ஒத்து பார்த்து தான் ஒன்று சேர்த்தாங்க. அப்ப ஹதரத் ஆயிஷாவுடைய ஆடு 10 ஜுஸு குர்ஆனை தின்னுட்டது, 30 தான் கிடைச்சது. நீங்க சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க முஸ்லீம்கள். இந்த குர்ஆன் பொய்யானு சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. நவுதுபில்லா. முஸ்லீம் எல்லாம் அவங்க இஸ்லாத்துட்டு போயிட்டாங்க. உண்மையான குர்ஆன் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துட்டு இருக்குது. அது 70 மூலம் நீளமானது. அவர் வரக்குள் எடுத்துட்டு வருவார். அந்த கொள்கை அவங்கள்ட்ட இருக்கு. இந்த குர்ஆன் உண்மை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இதை ஓதுறாங்க, அழகான கிராத்தில் ஓதுறாங்க அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் ஷியாக்கள். அதற்காக பார்த்து ஏமாந்துடக்கூடாது சகோதரர்களே. அவங்களுக்கு அது ஈமான் இருக்கு, அதான் தேவை. ஒரு மனிதர் குர்ஆன் ஓதல்ல, அவர் காஃபிர் அல்ல. ஆனால் குர்ஆன் ஓதுறான், இந்த குர்ஆன் பொய் என்று சொல்றான்டா, அவன் காஃபிர், அவன் இஸ்லாத்தில் அல்ல சகோதரர். அப்ப இன்னைக்கு குர்ஆனை பொய்ப்பிக்கிறாங்க. எப்படி பொய்ப்பிக்கிறாங்க? இதை கருத்துக்களை சொல்லி சொல்லி இது இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன், உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். புத்தியை மட்டும் பாவிச்சு சொன்னா அங்கதான் போய் சேருவோம். சஹாபாக்களை மறுத்தோம், இமாம்களை மறுக்கிறோம் என்று சொன்னால் சஹாபாக்களை மறுக்க வேண்டி வரும். சஹாபா மறுக்கிறோம், நபியை மறுக்க வேண்டி வரும். நபியை மறுக்க வேண்டியது குர்ஆனை மறுக்க வேண்டி வரும். ஹதீஸை மறுத்தா குர்ஆனை மறுக்கிறோம். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, முன்கிற குர்ஆனை மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்? குர்ஆன் எப்படி ஏத்துக்கிறோம் நாங்க? ஆக சகோதரே பெரியார்களே, இஸ்லாம் இருக்கே, இது வெறும் புத்திக்குட்பட்ட மட்டுமல்ல. தீன் என்று சொல்றது இத்தாத். இஸ்லாம் என்ற என்ன அரபியில்? இன்கியாத், வழிபடுறது. புத்திக்கு பட்டோ இல்லையோ வழிபடுறது. ஆரம்பத்தில் ஓதின ஹதீஸ்லே ரசூல் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் தாஅத்திக் மா துஹவ்வினு பிஹா ஜன்னத்தக். எங்களை தாத்தா வழிபாடுத்தா. வழிபாடுதான் இஸ்லாம் சகோதரர்களே. புத்திக்கு வழிபடுறது அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுறது. புத்தி ஏற்றுக்கொண்டோ இல்லை. நான் சில ஹதீஸ்லாம் சொன்னேன் உங்களுக்கு, புத்திக்கு மாற்றமானவைகள் நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். ஏன்? அல்லாஹ் ரசூல் அனைத்தையும் அறிந்தவங்க. அல்லாஹ் தன்னுடைய இல்முல 100 பகுதியாக பிரித்தான். அதை பிரித்து 99 பகுதியை வச்சுட்டு ஒரு பகுதி எடுத்து முழு படைப்பினங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தான். அந்த இல்முடைய அக்கல் புத்தியுடைய ஒரு பகுதியை 100ஆக பிரித்து
99 வச்சுட்டு ஒரு பகுதியை எடுத்து முழு படைப்பினங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்க. அதுல யாரு? எல்லா நபிமார்களும் அதில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன், இமாம்கள், எல்லா சயின்டிஸ்ட், ஐன்ஸ்டைன், எடிசன், எல்லாரும் நபிமார்களோட மற்ற நபிமார் அல்லாத எல்லாருக்கும் மற்ற படைப்பினங்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் பிரிச்சு கொடுத்த 100 மற்ற 99 யாரு கொடுக்கப்பட்டது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த நபியோட வார்த்தைகளை நம்பாத எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். காஃபிர்களை விடுங்க, அவங்க காஃபிர்கள். இன்னைக்கு புத்திய பாவிச்சவங்க யாரு? புத்தி எந்த அளவுக்கு புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு? ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய விஞ்ஞானிகளுடைய தலைவர், தந்தை என்று கருதப்படக்கூடியவர், பூமி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சவர். ஏன்னா தானே அவன் எவ்வளவு தன்னுடைய அறிவை பாவிச்சிருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய மூளையில 11% தான் அதிகமாக பாவிச்சிருக்கிறான். முழு மூளையில் இருக்கக்கூடிய அறிவுல 11% பாவிச்சு தான் அவன் வாழ்ந்திருக்கிறான். யார்? ஐன்ஸ்டைன், மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அப்ப நாங்க பாவிக்கிறது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எவ்வளோ, அதுல நாங்க எவ்வளவு பாவிக்க போறோம்? இந்த மட்டமான ஒரு 0% 0.0001 வச்சு கொண்டு சொல்றான். அதை எப்படி நம்புறது? இமாம்கள் சொல்றது எப்படி ஹதீஸ நம்புறது? எங்க சகோதர ஈமான் மிஞ்சிட்டு போகுது. மனிதன் கெட்டு போயிடுவான், வழிகேட்டுடுவான். சகோதரர், ஒரே வழி இத்தாத், வெற்றியுடைய வழி அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுறது. அவங்க தான் வெற்றி. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கில ஜன்னஹ ஃபக்கத் ஃபாஸ். யாரே நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்க நுழைக்கப்படுகிறாரோ அவர் தான் வெற்றி பெற்றுட்டார். மற்றெல்லாம் யாரு? தோல்வியாளர்கள். மற்ற யாரு? புத்திய பாவிக்கிறவங்க. புத்திய பாவிக்கிறவங்க ஒரு நாள் அல்லாஹ் ரசூலுக்கு இத்தாத் முழுமையாக செய்ய முடியாது. புத்திய பாவிக்கிறவங்க எங்கேயாவது போய் மாட்டிப்படுவாங்க. அதுக்காக புத்திசாலியா இருக்க கூடாண்டோ புத்திய பாவிக்க கூடான்னு அர்த்தம் அல்ல. எங்க அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு வருதோ அங்க புத்திய ஸ்டாப், அங்க நிறுத்த வேண்டும். முழு மனித சமுதாயத்தின் அறிவு எங்க போய் முடியுதோ அங்க ரசூலுடைய அறிவு ஆரம்பிக்குது. அவ்வளவு பெரிய அறிவாளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட புத்திக்கு படாது. என்ன விட்டுடுங்க, புத்தியை விடுங்க, நபியோட வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்க, அதுக்கு மேல பேசாதீங்க. எப்படி குர்ஆனோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன் வ மிஸ்லஹு மாஹு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளுங்கள், ஊதீதுல் குர்ஆன், எனக்கு குர்ஆனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வ மிஸ்லஹு மாஹு, அது போன்ற அளவு ஒன்றும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஹதீஸ் சொல்றாங்க. குர்ஆன் எவ்வாறு கண்ணியமானதோ அவ்வாறு தான் ஹதீஸும் கண்ணியமானது. குர்ஆன் எவ்வாறு மாமூல் பிஹியோ அமல் செய்யப்பட வேண்டிய ஒன்றோ, குர்ஆனுக்கு எதிராக புத்தியை பாவிக்க கூடாதோ, அதே மாதிரி தான் ஹதீஸும் மாமூல் பிஹி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அமல் செய்யப்பட வேண்டிய ஒன்று. புத்தி வரும் பொழுது நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு ஹதீஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கணும், குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சென்ற வாரம் ஹயாத்து சஹாபால வாசிக்கப்பட்டுச்சு. உத்பா இப்னு ரபியா, உத்பா வந்தாரு. அவர் மிகப்பெரிய அறிவாளி, மக்காவுடைய பெருந்தலைவர்கள் ஒருவர். ரசூலாட்ட பல கோரிக்கைகளை முன் வச்சாரு. நீங்க என்ன விரும்புறீங்க? நீங்க குடும்ப ஊர்லயே கண்ணியமானவர், சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர், குறைஷியல சேர்ந்தவர், நல்ல சமுதாயத்தை, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா நீங்க செஞ்ச வேலை இருக்கே, இது மாதிரி யாருமே தன்னுடைய சமுதாயத்தோட செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க சமுதாயத்தில் பிளவு உண்டாக்கிட்டீங்க. வாப்பக்கு மகனுக்கு மத்தியில் பிளவு, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு. ஏன் இஸ்லாத்துக்கு போயிட்டா பிரிஞ்சிடுறாங்க. எங்களுடைய மூதாதையரை மடையனாக்குறீங்க, எங்களுடைய தெய்வங்களை பழி சொல்றீங்க. இதை நீங்க செய்யற நோக்கம் என்ன? உங்களுக்கு அரசாட்சி தேவையா? மல்லக்கு நாக்கு, உங்களை நாங்க அரசனாக்குறோம், ஜனாதிபதி ஆக்குறோம், இந்த வேலையை விடுங்க. அப்படி இல்லையா? சரி, உங்களுக்கு இதன் மூலமா நீங்க நாடுறதை அழகான பெண்களை நீங்க கல்யாணம் முடிக்கணும்னா மக்காவுடைய அரபு நாட்டுடைய எல்லா அழகான பெண்களையும் கொண்டு நிப்பாட்டுறோம். நீங்க வேண்டிய எத்தனை பெண் வேணும்னு எடுத்துக்கொள்ளுங்க, அதை நாங்க செய்யறோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு காசு பணம் தேவைன்னு ஆசைப்படுறீங்களா? எங்களுடைய எல்லா ஹசானாவை நான் கொண்டாந்து முன்வைக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எங்க எல்லாரும் விட பெரிய பணக்காரனாக ஆகிடுவீங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு தலைமை சிலங்களுக்கு பதவி மோகம் உண்டுகிற,
பள்ளி ட்ரஸ்டி போர்டில் அவங்க இருக்கணும் ஆசை, செய்கிறது ஒன்றுமே கிடையாது, போர்டில் இருந்துக்கணும், தலைமை பதவி இருக்கணும், செய்கிறது ஒன்றுமே இல்லை, பொறுப்பு. அதாவது மக்கள் சொன்ன இவர் பெரிய ஆள், இவர் இந்த பதவியில் இருக்கிறார், அதில் இருக்கிறார், இதில் இருக்கிறார், பேரை போட்டுக்கிறதுக்காண்டி சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு ராசி ஒன்று இருக்கா? உங்களை தலைமைத்துவம் ஒன்று கிடைக்கணும், என்னொரு விஷயம் ஒன்று வந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டுத்தான் செய்யணும். அப்படியா? பரவாயில்லை, உங்களை எங்கள்ட தலைவராக்குறோம், உங்களோட அனுமதி இல்லாமல், உங்களுக்கு தெரியாமல், உங்களோட விருப்பம் இல்லாமல் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் மட்டுமில்லை, முழு மக்கா முழு மதீனா எல்லா இடத்துலையும். ரசூலுல்லாஹ் நாங்கள் ஃபராகத்தை நீங்கள் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டார். சொன்னவா முடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ் ஹாமீம் சஜிதா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதினாங்க. அந்த சூரா சில ஆயத்துக்களை ஓதி நிப்பாட்டினாங்க. உத்பா சொல்லாரு, அவரு அதில் சில எச்சரிக்கைகள் வந்துச்சு, கியாமத்துடைய செய்திகள், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி அழிவு எல்லாம் வரும்னு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. சொன்னாரு, போதும் போதும், நீங்கள் நிப்பாட்டுங்க, முஹம்மதுக்கு மேலே நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அவர் வாராரு, முகம் மாறி வாராரு, போன முகம் வேற, திரும்பின முகம் வேற. இப்ப அபூ ஜஹல் மத்தாக்கள் சொல்றாங்க, இவர் போன முகத்தோட வரல, வேற முகத்தோட வாராரு, என்னத்தையோ நடந்திருக்கு. வந்தவர் சொன்னாரு, ஏ குறைஷிகளே, மக்காவாசிகளே, இன்று அத்தீயுனல் யௌம், இன்றைக்கு மட்டும் நீங்க எனக்கு வழிபடுங்க, வாசூனி கதன், நாளைக்கு நீங்க எனக்கு மாறு செய்யுங்க, பரவாயில்லை, இன்றைக்கு மட்டும் என்னுடைய பேச்சை கேளுங்க. சொன்னாங்க, உத்ருக்கு ஹாதர் ரஜுல், இந்த ஆளை விட்டுடுங்க, இவரை விட்டுடுங்க, அவர் அவருடைய வேலையை செய்யட்டும், நீங்க தலையிடுவான. அவர்கிட்ட நான் இப்படியான பேச்சை கேட்டேன் என்று சொன்னால் அதுக்கு மேல ஒரு வார்த்தை எனக்கு பேச தெரியாது. ஏன்? குர்ஆனுக்கு மேல எதுவுமே கிடையாது சகோதரர். அதுல ஒரு கருத்து நான் சொல்ல விரும்பலன்னு சொன்னார், இது மட்டும் எனக்கு சொல்ல அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறார். இங்க அவர் ஏற்றுக்கொள்ளலையா, உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறார். பெரிய வேதனை உலகத்திலும் வரும் மறுமையிலும். அந்த எச்சரிக்கை இருக்க சகோதரர்களே, குறைஷிகளுக்கு மட்டுமல்ல, எங்க எல்லாருக்கும் தான், கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கும் தான். யார் அல்லாஹ்வை ரசூலை முழுமையாக நம்பி அவங்களுக்கு வழிபடவில்லையோ அவங்க எல்லாருக்கும் அந்த எச்சரிக்கை இருக்கு சகோதரர்களே. அதனால் அதை விட்டு எல்லாங்களை பாதுகாக்கணும். அந்த விஷயம் என்ன? ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் விட மாட்டேன்னு சொன்ன என்ன தாவத் சகோதரர்களே, அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைக்கிறது, தீனுடைய உழைப்பு. சொன்னாங்க, வஉதிய ஷம்ஸு பியமீனி வல் கமரு பியஸாரி, வலது கையில சூரியனை வச்சு இடது கையில சந்திரனை வச்சாலும் நான் என்னுடைய உழைப்பை விட மாட்டேன் என்று சொன்னாங்க, என்னுடைய வேலையை விட மாட்டேன். அவ்வளோ பெரிய உழைப்பு வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன? அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமனி தபானி, அல்லாஹும் பக்கம் மக்களை அழைக்கிறது தெளிவான ஆதாரத்தோட, நானும் வமனி தபானி என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. இது சாதாரண பொறுப்பல்ல சகோதரர்களே. சூரியன் சந்திரன் தான் முழு அகிலத்தில் மிக பெரும் படைப்புகள், முழு உலகத்தை விட சிறந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் செய்கிறோமா? சின்ன ஒரு வேலை வந்தால் இதை தூக்கி வீசுறோம். முதலாவது வீசுறது தான். இதனால தான் சகோதரன் இன்னைக்கு நாங்கள் கேவலத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம், இழியும் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம். எதன் மூலமாக இந்த சமுதாயத்தின் உயர்வெல்லாம் வைத்திருந்தானோ, எதனால நாங்கள் கண்ணியவான்களாக இருக்கணுமோ அந்த வேலையை நாங்கள் விட்டதுனால இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் இழந்துட்டோம். ஒரு ஜனாதிபதி, ஒரு மந்திரி, ஒரு பெரிய பதவியில் உள்ளவங்க ஒருத்தர் பொறுப்பு கொடுத்து அனுப்புகிறாங்க. உதாரணமாக எங்கள் நாட்டுக்காரவங்க அல்லது ஏதோ ஒரு நாடு எம்பாசிடரை ஜப்பானுக்கு அனுப்புகிறார். எம்பாசிடராக இங்கே வந்து எம்பாசிடருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்படி எல்லாம் செய்யணும், என் நாட்டை பற்றி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், எங்கள் நாட்டுடைய ப்ராடக்டுகளை அவங்களுக்கு பெருசாக்கணும், எங்களுக்கு அவங்களுக்குள்ள தொடர்பை சீராக்கணும், அவங்களோட அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக வரணும், எங்களுடைய மக்கள் அங்கே போகணும். இது மாதிரி எம்பாசிடருக்கு பல பொறுப்புகள் கொடுக்கப்படும். அவர் இங்கே வந்தார், எம்பாசிடர் வந்தால் இது ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை, அல்ல இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இல்லை, இது மாஷா அல்லா ஜப்பான் செழிப்பான ஒரு நாடு, அழகான பெண்கள், இதே மாதிரி பப்புகள், அது இது டிஸ்கோ எல்லாம் பார்த்து எம்பாசிடர் அங்கே சார் அதில் போகிறார். டிஸ்கோலையும் ஆட்டம் பாடல்லையும் ஊர் சுத்திரத்திலையும் மற்ற இங்குள்ள ஆடம்பரமான காரியங்கள் ஈடுபட்டால், இப்போ எம்பாசிடருக்கு அடி விழுகுன்னு வைங்க, ஒரு பொம்பளோட கையை பிடிச்சி இழுத்துட்டான், இந்த நாட்டு மக்கள் அடிக்கிறாங்க என்றால் ஜனாதிபதி அடிக்க தேவையில்லை, இந்த நாட்டுடைய போலீஸ் அடிக்க தேவையில்லை, இந்த ஊருடைய சாதாரண ஒரு மனிதன் அடித்தாலும் என் நாட்டு அரசன் ஜனாதிபதி கேட்பாங்க, நீ எங்கட எம்பசிடருக்கு அடிச்சாயின்னு. அவன் அடித்ததில் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. ஏன்? நாங்கள் சொல்லி அனுப்பின வேலை வேற, அவன் செஞ்ச வேலை வேற.
இதனால் எங்களுக்கு தலை குனிவு. என் நாட்டுடைய அனுப்பின நோக்கம் வேறு, அவர் செஞ்ச வேலை அப்படி. சகோதர பெரியார்களை இன்றைக்கு அல்லாஹும் எங்களோடு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த நோக்கத்துக்கு அனுப்பப்பட்டோம், அதை விட்டு போட்டு எதெல்லாம் தேவை இல்லையோ செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். துனியாவுக்கு பின்னாடி அலைஞ்சு கொண்டிருக்கிறோம், துனியாவோட இன்பத்துக்கு அதனுடைய ஆடம்பரத்துக்கு பின்னாடி. இதனால் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். அதனால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களை திரும்ப கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் உதாரணம் ஒரு அம்பாசிடர் சரியா இயங்குறார், பொறுப்பா இயங்குறார். அந்த நாட்டுடைய ஜனாதிபதி கூட எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த நாட்டுடைய ஜனாதிபதி, ஜப்பானுடைய ஜனாதிபதி அல்லது மன்னன் அல்லது மந்திரி ஏதாவது அம்பாசிடருக்கு ஏசினால் எதிர்த்து கேட்பாங்க. நாடே எதிர்த்து கேட்கும், அரசாங்கம் எதிர்த்து கேட்கும். ஏன் நீங்க அவ்வாறு செஞ்சீங்க? எங்களோட பொறுப்பு ஒழுங்கா தானே செஞ்சு கொண்டிருக்கிறார். நாங்க ஒழுங்கா இருந்தால், சரியாக இருந்தால், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் ஒழுங்கா செஞ்சால், சஹாபாக்கு அல்லாஹு தாலா அவங்க செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் பெரும் வல்லரசுகள் பேரரசுகள் வந்தும் அல்லாஹு தாலா அவங்கள உடைத்திருந்தார். அல்லாஹ்வோட உதவி இறங்கிச்சு சகோதரர்களே. மலக்குகள் இறங்கினாங்க, பின்னாடியும் இறங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் எங்களுக்கு வராம இருக்கு? நாங்க அரசாங்கத்துக்கு துரோகம் செஞ்ச மக்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறினவங்க. இதனால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்குதில்லை. திரும்ப நாங்கள் அந்த வழிக்கு மீண்டு வரணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்குது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஸலாஹு ஆখির ஹாதில் உம்மா பிமா ஸலஹத் அவ்வலுஹா. இந்த சமுதாயத்திலே பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திலே சீர்திருத்தம் முந்திய சமுதாயத்திலே சீர்திருத்தத்தில் இருக்குது. அது தாவத், ஈமானுடைய உழைப்பு. ரசூலுல்லாஹ் மிருகங்களை மாறி ஆக மோசமாக இருந்த சமுதாயத்தை நட்சத்திரங்களை மாதிரி மாத்தினது ஈமானுடைய தாவத்துடைய உழைப்பு மூலமாகத்தான். சஹாபாவை சொன்னாங்க, தஅல்லம்னல் ஈமான் சும்ம தஅல்லம்னல் குர்ஆன். நாங்கள் முதல்ல ஈமானை படித்தோம், பிறகு குர்ஆனை படித்தோம். ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா. அதன் மூலமாக ஈமான் அதிகரிச்சது. இன்னைக்கு ஈமானை படிக்கல, குர்ஆனை படிக்கிறோம். இன்னைக்கு குர்ஆனை பார்த்து நாங்கள் வழி எடுக்கிறோம். எல்லாரையும் சொல்லல சகோதரர்களே, இன்னைக்கு அதிகமாக நாங்கள் குர்ஆனுடைய வெளிரங்கத்தை பார்த்து புத்தி எங்கேயோ போயிடுது. அறிவை பயன்படுத்துறாங்க குர்ஆனுக்கு எதிராக. ஏன் காரணம்? ஈமான் இல்லாமல் குர்ஆனை பிறற்றோம். அதனால குர்ஆன் ஓதக்கூட அர்த்தம் அல்ல, ஈமானை படிச்சு கொண்டு ஓதுங்க. அந்த குர்ஆன்ல ஒரு பிரகாசம் அல்லாஹ் தருவான். அதுக்காக இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில இன்னைக்கு தஷ்கீல் பண்ணப்படுது, ஜமாத்தில் வெளியாகிறாங்க. 4 மாதங்கள் 40 நாள் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல ஒரு பெரிய ஒரு பாரிய உழைப்பு நடக்குது. அதனால இது அவரவருடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய உழைப்பு. இதன் மூலமாக அல்லாஹ் சமுதாயத்துடைய ஈமானை பாதுகாப்பான். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அவசரமா இருங்க, ஒரு 4 மாதங்கள் இந்த உழைப்பை படிக்கிறதுக்காகவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வெளியாகணும். இன்றைக்கு முழு உலகத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை படிக்கிறதுக்காக நிறைய கோர்ஸ்கள் இருக்குது, நிறைய காலம் தேவைப்படுது. ஒரு இன்ஜினியர் ஆகிறண்டா கூட எத்தனையோ வருடங்கள் செலவழிக்கிறாங்க, டாக்டர் ஆகிறண்டா எத்தனையோ வருடங்கள். ஒரு தாய் ஆகிறதுக்காக வேண்டி, ஒரு சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய மனிதனாக மாறணும்னு சொன்னால் நீண்ட காலம் தேவை. அது ஆரம்பம் தான் ஒரு 4 மாதங்கள். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் அல்லாஹ் உதவி செய்வான், மிகப்பெரிய பொக்கிஷம் நாங்களே தருவான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள்லாம் உண்மையில சமுதாயத்துடைய வழிகாட்டிகள். இன்னைக்கு இந்த வேலையை நாங்கள் செய்யாததுனால அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நாங்களே சரியான பாதைக்கு வர முடியாமல் இருக்கிறோம். திரும்பி எங்களோட ரூட்டுக்கு நோக்கத்துக்கு வரணும், அந்த பாதைக்கு நாங்கள் வரணும். அங்கே தொடங்கினேன், கியாமத் சம்பந்தப்பட்ட செய்தியில் போய் முடிஞ்சது. சொல்லுங்கள், நாங்கள் அந்த மன்சிலுக்கு போய் அடையிறேன்டா, நான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் எதுன்னு விளங்கணும். அதான் சொர்க்கம். சொர்க்கம் போகிறேன்டா என்ன செய்யணும்? இதான் ஈமானோட உழைப்பு. ஈமான் அமலே சாலிஹ் தேவை, அதுக்குள்ள உழைப்பு தான் இது. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். நியத்துவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் வழிகாட்டுவான். ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஹிதாயத் உள்ளவங்க தான் வெற்றியாளர்கள். ஹிதாயத் கிடைக்கிறது வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுப்லனா. யார் எங்களோட பாதையில தியாகம் செய்றாங்களோ, தன்னோட வீடு வாசலை விட்டு, தொழிலை விட்டு, குடும்பத்தை விட்டு தியாகம் செய்றாங்களோ அவங்களுக்கு தான் ஹிதாயத் கிடைக்கும். உலாயிக லா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹும் முஃப்லிஹூன். வெற்றியாளர்கள் யாரு? செல்வந்தர்கள் அல்ல, பணக்காரர்கள் அல்ல, ஆட்சியாளர்கள் அல்ல, பதவியாளர்கள் அல்ல, படித்தவங்கள் அல்ல சகோதரர்களே. உலாயிக லா ஹுதம் மிர் ரப்பிஹிம். யாரு இறைவனுடைய புறத்திலிருந்து ஹிதாயத்தில் இருக்கிறாங்களோ, பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம், வீடு இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் ஹிதாயத் கிடைச்சுதா வ உலாயிக ஹும் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். நியத்து வைங்க, பேரை கொடுங்க, அல்லாஹ் வழியை திறப்பான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் தயார்?
எழுமுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாதங்கள் ரொம்ப லேசி சகோதரர். இன்றைக்கி ஜப்பானில் கேட்டு பாருங்கள், இதில் இருக்கக்கூடியவங்களில் ஒரு சிலர் தான் இருப்பாங்க 4 மாதத்தோட குறைய ஜப்பான் இருந்தவங்க. மற்ற எல்லாரும் அதை தாண்டினவங்கள தான் இருப்பாங்க. தொடர்ந்து இருந்திருப்பாங்க, அதை உடைச்சிருந்திருப்பாங்க. இன்னைக்கு துனியாவில் இவ்வளோ காலங்களை கொடுக்குறோம். இன்னைக்கு தீனுக்காக வேண்டியே 4 மாதங்கள் கொடுக்க முடியாத சகோதரர்களே. ஷைத்தான் பெருசாக காட்டுகிறான். சொல்லுங்க சார், ஹிம்மத்துங்க, தைரியப்படுங்க. இது பயான் நோக்கம் வெறும் பேசிட்டு போகிறதுக்காண்டி அல்ல, எங்களோட ஈமானுக்கு மக்களை தயார்படுத்துதான் நோக்கம் சகோதரர்கள். சொல்லுங்க, இது வெறும் படிக்கிறதல்ல, ஈமானுடைய முதாக்கரா. எங்களோட ஈமானை நாங்கள் புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். வெளியாகணும், வெளியாகிற மூலமாக தான் ஈமானை படிக்கலும். உட்கார்ந்து படிக்க விஷயம் விளங்கும், ஆனால் மனசில் ஆழமாக 12 வெளியாகித்தான் ஆகணும். அது பல இடங்களில் போகணும், பல ஊர்களுக்கு போகணும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் எல்லாம் தருவான். அல்லாஹ்வோட நெருக்கம் கிடைக்கும். ஒரு 40 நாளைக்கான சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்யணுங்களே. ஒரு 40 நாள். இப்போ ஜப்பான்லேருந்து ஜமாத்து ஸ்ரீலங்கா போயிருக்கிறாங்க. இப்போ வேலை செஞ்சவங்க மாஷா நிறைய மாற்றங்க. அல்லாஹ் உதவி செய்யணும் சொல்லுங்க, எந்த நஷ்டம் வராது. இப்போ ஜப்பான் நாங்கள் பெரிய பிஸியாக நினச்சி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் பிறந்த சகோதரர்களே போயிருக்கிறாங்க. 3 பேர் ஜப்பனீஸ். அதில் ஒருத்தர் ஜப்பனீஸ் மேரிட், இந்தோனேஷியாக்காரர். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தீனுக்கான மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஏன் போகலை சகோதரர்களே? என்ன காரணம்? என்ன தடங்களை நாங்கள் முன்வைக்க முடியும்? எங்களை தடங்களை விட தடங்கள் உள்ள நிறைய பேர் போயிருக்கிறாங்களே. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கண் இல்லாதவங்க போகிறாங்க, காது கேட்காதவங்க போகிறாங்க, ஊமைகள் போகிறாங்க, ஜமாத்தா போகிறாங்க, கால் இல்லாதவங்க போகிறாங்க, சிலவங்க நடக்க முடியாது சப்பானிகள், அவங்க கூட போகிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு எல்லாம் எவ்வளோ நியமத்தில் தந்து எதைத்தான் நல்லா தரல எங்களுக்கு. எவ்வளோ பேர் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இன்றைக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாங்க. சிலவங்க மனைவியுடைய நகையை விற்றுட்டு போகிறாங்க. சிலவங்க இருக்கக்கூடிய சைக்கிளை தான் தொழிலுக்கு பயன்படுத்துகிற அதை விற்றுட்டு போகிறார். எத்தனை பேர் ஜமாத்தில் வந்திருக்கிறாங்க? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வான். இன்றைக்கி நாங்கள் இன்னும் விஷயத்தை விளங்கலை சகோதரர்கள். இன்றைக்கி இவ்வளோ நேரம் பேச தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு இன்றைக்கி ஹிட்டாச்சி கம்பெனியில் அல்லது சனியோ அல்லது சோனி கம்பெனியில் ஒரு நாளைக்கு கொடுத்தால் வேலைக்கு யார் தயார்னு கேட்டால் எல்லாரும் விளம்பிடுவோம். பயான் கூட தேவைப்படாது, வெறும் அறிவிப்பு மட்டும் போதும். ஒரு தாளுக்குள்ள பெருமதி நாங்கள் ஈமானுக்கு நாங்கள் கொடுக்கல சகோதரர்களே. மானுக்கு கொடுக்குற பெருமதி ஈமானுக்கு இல்லை. மாலுக்கு காசு பணத்துக்கு கொடுக்குற பெருமதி மாலுக்கு கிடையாது, எங்கள்கிட்ட அமல்களுக்கு கிடையாது. அதனால் இன்றைக்கி நாங்கள் நஷ்டத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. விளங்குங்க, விளங்கணும். விளங்காட்டி மௌத்துடைய நேரத்தில் விளங்குவோம், கண் திறக்கும், ஆனால் பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாது. வன்னாசு நியாம் வைதமாத்துன் தஹபு. அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, மௌத்தாகும் பொழுதுதான் கண் திறக்கும், ஆனால் பிரயோஜனம் கிடையாது. கை சேதப்பட போகிறோம். படக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காலம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரம், அல்லாஹ் தந்த காசு பணம், சொத்து செல்வம், ஆயுள், இதில் எங்களை ஏதாவது சொல்லலுமா? எல்லாம் நான் கொண்டு வந்ததுண்டு. என்ன கொண்டு வந்தோம்? மானத்தை மறைக்கிறதுக்கு கூட ஒரு துணி இல்லாமல் தானே வந்தோம். இன்றைக்கி எல்லாம் எங்களை எவ்வளோ கண்ணியப்படுத்தி வச்சுறான். உம்மா யாரு தெரியாது, வாப்பா யாருன்னு தெரியாது, அம்மாண்டு வாப்பா உம்மாண்டு கூட சொல்ல தெரியாதே. பேபே நீந்தோமே நினைவு இருக்கா? எல்லாம் மறந்துட்டோம். இன்றைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லும். லா தஅலமூன ஷையா வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. அல்லாஹ் உங்களோட தாயில வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். அல்லாஹ் உனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. யார் உம்மான்னு தெரியாது, யார் வாப்பான்னு தெரியாது. சொல்லுங்க சகோதரர், பிஸின்னு சொல்லி நாங்கள் சும்மா வீணாகி கொண்டிருக்கிறோம். மௌத்து நெருங்கி கொண்டிருக்கு. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.